Good evening, sir. Good evening, ma. Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, ma. Good evening, sir. Voice audible? Yes, Yes, sir. sir. And item break call, sir. Yes, sir. கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆக்சுவலி ஐ எம் நாட் இன் சென்னை, ஐ எம் அவுட் சைடு. ஆக்சுவலி இங்க சிக்னல் கொஞ்சம் ஐ திங்க் கொஞ்சம் இதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு இங்க ஓகே தான். சிக்னல் லெவல் ஸ்ட்ரென்த் இஸ் ஓகே, ஃபைன். ஐ மீன் அவுட் ஆஃப் சென்னை. யூ ஜஸ்ட் கிராஸ் செக் தி சிக்னல் வெதர் இட் இஸ் ஓகே ஆர் நாட்னு செக் பண்ணிக்கோங்க. எனி ப்ராப்ளம்னா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. It's breaking, sir. Voice breaking, sir. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ வாய்ஸ் ஓகேமா? Okay, sir. Okay, sir. Yes, sir. Yes, sir. சரி, ஓகே. இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். வில் பிளான் டு ஸ்டார்ட் த லெசன். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் நேம் போட்டுக்கங்கம்மா. ஸ்டார்ட் ரைட்டிங். ஸோ ஆன்லைன் கிளாஸ் பொறுத்தவரை நான் ஆர்டராக தான் கொண்டு போக முடியும். ஆஃப்லைன் பொறுத்தவரை மேபி ஸ்டூடெண்ட் கன்வீனியன்ட் நான் வந்து ஜஸ்ட் ப்ரீவியஸ் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ்லாம் வேற இருக்காங்க ஆக்சுவலாக ஆஃப்லைன்ல. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு நான் அது டைரக்ட் இன்டராக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த காமனா எந்த டாபிக் இன்கம்ப்ளீட்டடா இருக்கோ அதை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் பொறுத்தவரையும் ஒன் செப்பரேட் ஃபார்மேட் இஸ் தேர். ஓகே, ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து. ஸோ ஆல்ரெடி மேபி இது ஆன்லைன் கூட நீங்க ஆல்ரெடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து, ஏன்னா நியூ கமர்ஸ் இதுல நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அதனால அவங்க கன்வீனியன்ட் காண்டி from the beginning onwards we just to concentrate from the first topic onwards in the unit actually. So அதனால கொஞ்சம் நம்ம அத ஆர்டரா கொண்டு போறது நியூ கமர்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபிள். ஓகே, ஸோ அதனால நீங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தாலும் திரும்ப வந்து நீங்க அதை லிசன் பண்றதுல தப்பு கிடையாது. பிசிக்ஸ் பொறுத்தவரை நியூமெரிக்கல் பார்ட் வந்து ஒரு 2-3 டைம் எடுத்தாதான் தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் டு சால்வ் த நியூமெரிக்கல்ஸ். ஸோ அதனால அதை கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோ, தப்பு கிடையாது. பிகாஸ் ஏன்னா நீ இப்போ கரண்ட் 12th இருக்க. ஸோ அதனால போர்டு எக்ஸாம் போகும்போது நியூமெரிக்கல் டு பிளே த மேஜர் ரோல். ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு போர்ட் சைட்லையும் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு சால்வ் த ப்ராப்ளம் கம்ஸ் அண்டர் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஃபாஸ்டா எழுதுங்கம்மா. ஸோ இன்னைக்கு டாபிக் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போட்டுக்கோங்க. யூனிட் நேம். சார், எனக்கு டெமோ கிளாஸ்ல ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். லாஸ்டா நான் சொல்லிடுறேன்மா. இப்போ கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா போகலாம். லாஸ்ட் 5 minutes நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டைட்டில் போட்டுக்கோங்க. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுல மொத்தம் 4 டாபிக்ஸ் தான் இருக்கு. டாபிக் 1 பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ டாபிக் 2 பாத்தீங்க அப்படின்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. அண்ட் டாபிக் 3 வந்து செல்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அண்ட் டாபிக் 4 வந்து பேசிக் கான்செப்ட்ஸ்மா. கம்ப்ளீட்டா இந்த யூனிட்கான ஃபுல் பேசிக் கான்செப்ட்ஸ் ரிகார்டிங் ஃபண்டமெண்டல் ஆஃப் த யூனிட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஸ்டார்டிங் டைட்டில். பட் ஒன்லி திங், இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்து டஃப்பான பார்ட்டை முன்னாடி நம்ம பார்த்துறது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அதனால ஈஸி டாப்பிக்கை நான் ரிவர்ஸ்ல கொண்டு போயிடுவேன். ஓகே, ஸோ ரிவர்ஸ்ல கொண்டு போனோம்னா ஈஸி டாப்பிக்கை நம்ம பின்னாடி பார்த்துடலாம். பிகாஸ் டைம் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா ஈஸி டாபிக்ஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக் டெஃபினிஷன்ஸ் இருக்குமா. கரண்ட் டென்சிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி. ஓகே, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இதெல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ்ல உள்ள வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டைட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டைட்டில் 1 போட்டுக்கோங்க. டாபிக் 1 டைட்டில் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ், ECA அப்படின்னு போட்டுக்கோங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். உங்க போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அதனால இதோட பேசிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் இதுக்கு ஈக்குவலண்டா சம் அதர் ஷார்ட்கட் மெத்தடாலஜி இஸ் தேர். ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டாபிக் 1ல ஸ்லாட் 1 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்துறேன்.
ஸோ இன்னைக்கு வந்து ஸ்லாட் 2 நம்ம பார்க்கலாம். டாபிக் 1ல ஸ்லாட் 2. ஓகே, டைட்டில் போட்டுக்கோங்க, கிர்ச்சாஃப்ஸ் லாமா, கிர்ச்சாஃப்ஸ் லா. டாபிக் 2 கிர்ச்சாஃப்ஸ் லா போட்டுங்க. ஸோ டாபிக் 1ல ஸ்லாட் 2 கிர்ச்சாஃப்ஸ் லா. இந்த கிர்ச்சாஃப்ஸ் லால 2 மாடல் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் KCL and KVL. இஃப் யூ பிலாங்ஸ் டு போர்டுனா கண்டிப்பா இந்த போர்டுலாம் நியூமெரிக்கல்ஸ், ஐ திங்க் சிபிஎஸ்சி போர்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இஃப் யூ பிலாங்ஸ் டு சிபிஎஸ்சி போர்டுலாம் நிறைய டைம் இந்த டாபிக்ல இருந்து நியூமெரிக்கல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. KCL அண்ட் KVL. ஓகே, 2 கான்செப்ட் இருக்கு. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஒன்னு, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஒன்னு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா போறதுக்கு முன்னாடி இந்த லாவோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் வந்து ஈஸியா நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசிங் ஓம்ஸ் லா ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு அனலைஸ் தி சர்க்கியூட் டயக்ராம். பட் ஒன்லி திங் ஓம்ஸ் லா லோவா கேக்குது சார் உங்க வாய்ஸ். அப்படியே நோ சார், இட்ஸ் கிளியர். கொஞ்சம் சிக்னல் உங்க சைடும் செக் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் எதாவது அப்டேட் பண்ணிடுங்க. சிக்னல் இஷ்யூ எதுவும் இருந்தால் 1 செகண்ட் நானும் செக் பண்ணிக்கிறேன். இல்ல சார், நோ இஷ்யூஸ் சார். சார் எஸ்மா. ஓகேம்மா. ஸோ இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா அப்படிங்கிற டாபிக் நம்ம உள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஓம்ஸ் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் டீச் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரலா ஓம்ஸ் லா பொறுத்தவரை நீங்க ஃபார்முலா எல்லாருக்குமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். I is equal to V/R அப்படிங்கிற ஒரு பேசிக் நீங்க பார்த்துருப்பீங்க. யூஸ்வலா ஓம்ஸ் லால ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. ஆக்சுவலா அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓம்ஸ் லாவை பொறுத்த வரையும் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா the circuit it consists of சிங்கிள் சோர்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்த சர்க்கியூட்ல ஒரு சோர்ஸ் தான் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு. ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிசி சோர்ஸஸ் பேட்டரி, அது யூஸ் பண்ணிருக்காங்க. the circuit it consists of single source அப்படின்னா you can able to use Ohm's law. ஓகே, பட் if the circuit it consists of more than one sources அப்படின்னா நம்ம Ohm's law யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா V/R தான் நீங்க யூஸ் பண்றீங்க ஜென்ரலா. சார் அப்ப நம்ம ஏன் நம்ம சிங்கிள் சோர்ஸ்லேயே சர்க்கியூட் ஆப்ரேட் பண்ணக்கூடாதான்னு நீங்க கேட்கலாம் ஆக்சுவலா. பட் சிங்கிள் சர்க்கியூட் பொறுத்த வரையும் ஒரு சோர்ஸோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு இப்ப நம்மளோட ஃபிகர்ல பாருங்க, சர்க்கியூட்ல வந்து ஒரு பேட்டரிக்கு நான் 3 லோடு ஆப்ரேட் பண்ணலாம்னு ஒரு ரேஷியோ இருக்கு. இஃப் மேபி நம்ம எப்பவுமே வந்து டொமஸ்டிக் செக்டாரா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் செக்டாரா இருக்கட்டும், லோட மட்டும் தான் நம்ம ஃப்ரீக்வெண்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். யூ ஆர் always to concentrate to increase the number of load in the domestic as well as industrial sector. But only thing, we're not bother about regarding the sources and all. Okay, but அது ஒரு பெரிய டெக்னிக்கல் இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா கம்பல்சரி யூ ஆல்வேஸ் கிவ் a maximum importance goes to source of the electrical circuit. ஓகே, அப்ப நீங்க லோட மட்டும் நான் இதுல இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஃபர்தரா. நான் ஆக்சுவலா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு டிஃபிஷியன்சியா ஆக ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கு 50% ஆஃப் சர்க்கியூட்க்கு மேல. ஓகே, அப்ப லோடுக்கு ப்ராப்பரா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்காததுனால அது டிஸ்கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பா சோர்ஸையும் ஆல்வேஸ் நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்றது பெட்டர். இப்ப சர்க்கியூட்ல நான் லோடு வந்து இப்போ ஒரு 5 லோட்ஸ் கொடுத்துருக்கேங்கிற பட்சத்துல நான் ஒரு பேட்டரிங்கிறது இதுக்கு சஃபிஷியன்டா அப்படின்னா கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. இதுக்கு இன்சஃபிஷியன்டா தான் இருக்கும் அந்த சோர்ஸ். அப்ப நீங்க சோர்ஸோட
லெவலை வந்து சோர்ஸோட கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்றதை விட பெட்டர் நம்பர் ஆஃப் சோர்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஒரு சர்க்கியூட்ல நீங்க மோர் தென் ஒன் சோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் த சர்க்கியூட் டயக்ராம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஓம்ஸ் ரூலுங்கிறது சூட்டபிளா இருக்காது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வரதுதான் கிர்ச்சாஃப்ஸ் லா. ஓகே, இந்த கிர்ச்சாஃப்ஸ் லாவை பொறுத்தவரை நீங்க மோர் காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ்ல நீங்க கிர்ச்சாஃப்ஸ் லாவை அப்ளை பண்ணலாம். ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து யூஸ்வலாவே நார்மலா நீங்க கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்றீங்கன்னா மோர் தென் 3-4 லூப்ஸ்க்கு மேல உள்ள சர்க்கியூட்ல கூட, காம்ப்ளிகேட் சர்க்கியூட்ஸ்ல கூட நீங்க அதை யூஸ் பண்ணி அந்த சர்க்கியூட்டுக்கான ப்ரொசீஜர், அந்த கிர்ச்சாஃப்ஸ் லாவுக்கான ப்ரொசீஜரை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது you will get all the data regarding the electrical circuits. அந்த டேட்டாஸை வச்சு நீங்க அந்த சர்க்கியூட்டை உங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும், ஓகே, அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுல இன்னொரு லாஜிக் இருக்கு. இஃப் த சர்க்கியூட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் சோர்ஸ்னா ஓம்ஸ் லா யூஸ் பண்ண முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல சார். அப்ப நான் சர்க்கியூட் இந்த மாதிரி டிரா பண்ணா யூஸ் பண்ணலாமா, பண்ண முடியாதா? அப்ப நான் சர்க்கியூட் வந்து இஃப் த சர்க்கியூட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் சோர்சஸ் நான் ஓம்ஸ் லா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இந்த சர்க்கியூட்ல நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே சார், இப்பதானே சொன்னீங்க மோர் தென் ஒன் சோர்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு. பட் மோர் தென் ஒன் சோர்சஸ் இந்த ஓகே மோர் தென் ஒன் சோர்சஸ் இந்த சேம் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல நான் உங்களுக்கு இன்னொரு டாபிக் எடுப்பேன். டாபிக் நம்பர் 3 அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த டாபிக்கோட லாஜிக்ல பாத்தீங்க அப்படின்னா செல்ஸஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல சிஎஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. செல்ஸஸ் கம்ஸ் அண்டர் சீரீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு லாஜிக். ஸோ இந்த மாடியூல் பாத்தீங்கன்னா செல்ஸஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல வந்துடும். ஓகே, பேட்டரிஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அப்ப சீரீஸ்க்கான ஸ்கிப்பை யூஸ் பண்ணும்போது ஆல் த பேட்டரிஸ் கன்வெர்டட் இன்டு சிங்கிள் பேட்டரியா உங்களால மாற்ற முடியும். ஸோ அப்படி நீங்க மாற்றும் போது எகைன் சர்க்கியூட் இட் இஸ் ரிட்டன் பேக் டு த சேம் கான்செப்ட், ஓம்ஸ் ரூலுக்குள்ளதான் அது வந்துடும். ஸோ அதனால நீங்க அந்த பேட்டரியை எங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இஃப் த சர்க்கியூட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் சோர்சஸ் அப்படின்னா we cannot able to use ஓம்ஸ் லா. அதுக்கு அல்டர்னேட்டிவா யூஸ் பண்றதுதான் கிர்ச்சாஃப்ஸ் லா. பட் த சோர்சஸ் ஆர் கனெக்டட் இன் டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ்ல இருக்கணும். இந்த மாதிரி சர்க்கியூட் இருந்தா மட்டும்தான் நீங்க கிர்ச்சாஃப்ஸ் லாவை யூஸ் பண்ண முடியும். முதல்ல நீங்க ரூல் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி, கான்செப்ட் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்டை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்ணும்போது அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் தெரிஞ்சாதான் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். அதே மாதிரிதான் இந்த கிர்ச்சாஃப்ஸ் லாவோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க காம்ப்ளிகேட் சர்க்கியூட் மோர் தென் ஒன் சோர்சஸ் எங்க இருந்து ஓகே யூஸ் பண்ணாலும் நீங்க தாராளமா நீங்க அந்த சர்க்கியூட்டை கேவிஎல் அண்ட் கேசிஎல் மூலமா நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, பட் ஓம்ஸை பொறுத்த வரையும் சர்க்கியூட்ல நீங்க மோர் தென் ஒன் சோர்சஸ் இன் டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கிர்ச்சாஃப்ஸ் லாவை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லாவோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரியுது. ஓகே, ஒரு சர்க்கியூட்ல நீங்க எத்தனை சோர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கியூட்ல ஒரு 5 சோர்சஸ் 6 சோர்சஸ் 7 சோர்ஸ் கூட இருக்கட்டும். ஓகே, ஆனால் தாராளமா நீங்க இந்த கிர்ச்சாஃப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்க அந்த சர்க்கியூட்டை உங்களால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம கான்செப்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டார் பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் KCL, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஓகே, இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இஸ் ஆல்சோ கால்டு நோடு ரூல்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நோடு ரூல் இதெல்லாம் போர்டுலயே வரக்கூடிய நியூமெரிக்கல்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூமெரிக்கல்ஸ் இதெல்லாம். நோடு ரூல், நோட பேஸ் பண்ணி நீங்க எழுதுறதுனால இதை நோடு ரூல்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். வாட் இஸ் மீன் பை நோடுன்னு ஒரு கொஸ்டின் நீங்க எல்லாருக்குமே எழும். ஸோ இப்போ நோடோட என்ன, நோடோட ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கு வேற ஏதாவது நேம்ஸ் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா இருக்குமா. ஒரு சர்க்கியூட் இருக்குன்னா இப்ப நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, இதுல how many resistor is there? 2 resistor is there. ஓகே, R1 R2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, இந்த 2 resistors are connected in series ஆ parallel ஆமா? சீரிஸ் சார். Series, sir. Series. A and B அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. The 2 resistors are connected in series. Okay, because the concept is the same current flow through the load. இங்க வர அதே கரண்ட் தான் இதுலயும் ஃப்ளோ ஆகும். சேம் கரண்ட் ஃப்ளோ மீன்ஸ் சீரிஸ், டிஃபரெண்ட் கரண்ட் ஃப்ளோ மீன்ஸ் பேரலல். இப்ப நீங்க ஆறு ஓகே ஒன் மோர் நோடு சீக்கிர நோடு இதுல உள்ள வந்துருச்சு. அப்ப வரும்போது இப்ப நான் கேட்டா உடனே பேரலல் அப்படின்னு சொல்றீங்க, அப்படி கிடையாது. இப்பயும் அது சீரீஸ்ல தான் இருக்கு. ஓகே, நோடோட 2 கான்செப்ட் இருக்கு, ஆக்டிவ் நோடு, இன்ஆக்டிவ் நோடு.
இந்த நோடு தன்னோட ஃபங்க்ஷனை செய்யல, அப்ப அது இன்ஆக்டிவ் தான். ஏன்னா இங்க வர அதே கரண்ட்டை அது உள்ள அலோ பண்ணிடுச்சு, அதனால இது இன்ஆக்டிவ் நோடு. இன்ஆக்டிவ் நோடு இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அதை நீங்க கன்சிடர் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஆக்சுவலா ஒரு வைரஸ் இருக்கு, ஆக்டிவ் வைரஸ், இன்ஆக்டிவ் வைரஸ். இன்ஆக்டிவ் வைரஸ் நீங்க கன்சிடர் பண்றதே இல்லையே, அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் ஹியூமன் பாடியில கிரியேட் ஆகுறது கிடையாது. பட் அது ஆக்டிவ் ஆகும் போதுதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரிதான் இந்த நோடு வந்து ஒரு ஆக்டிவ் நோட எப்ப கன்வெர்ட் ஆகும், இப்ப கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒரு additional branches is connected in the circuit, the node it is converted into active node. Okay, because இங்க வர current இந்த node என்ன பண்ணும், to split the current. அதுதான் நோடோட மெயின் ஃபங்க்ஷன். அப்ப இங்க ஒரு current, இங்க ஒரு current, ஆக மொத்தம் இந்த 4 ரெசிஸ்டர்லயுமே சேம் current ஃப்ளோவா வாய்ப்பே கிடையாது. சோ அதனால நீங்க different current flow through the load அப்படின்னா all the loads are connected comes under parallel connection அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜெனரலாவே லோடுல டிஃபரெண்ட் கரண்ட் ஃப்ளோ இருந்ததுனாவே லோட்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த நோட மெயினா வச்சு எழுதுறதுனாலதான் இந்த ரூலுக்கு பேரு நோடு ரூல்னு சொல்றாங்க. இப்ப let us consider one circuit is there. உங்க ஸ்கிரீன்ல இருக்குல்ல அதே சர்க்யூட் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் R1 R2, இங்க R3 இருக்கு, இது R3 and this one is R4. okay, சோ இப்ப நான் உங்களுக்கு கரண்ட் டைரக்ஷன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். ஆக்சுவலா என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன்னு பாருங்க. சோ இந்த கரண்ட் இப்படி எடுத்துக்கலாம், I1 ஓகேயா, and I2 I3, இது வந்து I2 and this one is I4. Let us consider any one circuit diagram like this. okay, so இந்த மாதிரி any one circuit diagram, இந்த center point that's called node னு சொல்லிருக்கீங்க. இதுதான் நோடுன்னு சொல்றாங்க. சில ஸ்கூல் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜங்ஷன்லாம் நார்மலான வேர்டு, டெக்னிக்கல் நேம் இஸ் நோடு. டு ஸ்பிளிட் த டோட்டல் கரண்ட். ஓகே, பிரிச்சு விட்டு உங்களுக்கு பிரான்ச்சஸ் கரண்ட்டை கிரியேட் பண்ணிடுது ஆக்சுவலா. பட் ஆனா இதுல என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த நோட பேஸ் பண்ணி நீங்க எழுத போறீங்க ஒரு லாஜிக். கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லா ரூல் என்ன, மேத்தமெட்டிக்கல் மாடியூல் என்னன்னா நோட் பண்ணிக்கோங்க. கிர்ச்சாஃப்ஸோட மேத்தமெட்டிக்கல் மாடியூல் வந்து சம் ஆஃப் algebraic sum of current equal to 0. இதுதான் நீங்க ஸ்கூல்ல எழுதுற ஒரு சிம்பிளான டெஃபினிஷன். பட் ஆனா இந்த சிம்பிள் கான்செப்டை வச்சு நீங்க கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் போட முடியாது. ஓகே, கொஞ்சம் கிளியரா இருக்கணும், ஒரு கிளாரிட்டியா இருக்கணும் அந்த ரூல். அதனால நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணலாம். கரண்ட்டை இந்த சர்க்யூட்ல ஜென்ரலா 2 டைப்ல நீங்க ஸ்பிளிட் பண்றீங்க ஆக்சுவலா. பேஸ்ட் ஆன் த நோடுமா, நல்லா பாருங்க, பேஸ்ட் ஆன் த நோட பொறுத்து நீங்க கரண்ட்டை இன்கமிங் கரண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, இன்னொன்னு வந்து அவுட் கோயிங் கரண்ட் ஃப்ரம் த நோடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, நீங்க கரண்ட் இன்கமிங் கரண்ட்னா நோட நோக்கி போச்சுன்னா அது இன்கமிங் கரண்ட், நோடுல இருந்து வெளியில வந்துச்சுன்னா அது அவுட் கோயிங் கரண்ட். ஓகே, சோ இப்போ எனக்கு உங்களுக்கு ஆரோ மார்க்ஸ் நான் காமிச்சிருக்கேன் சர்க்யூட்ல. இதுல how many incoming current is there, how many outgoing current is there? One person is standing in the node. Two incoming current. Two incoming and two One outgoing. incoming, sir. Sir, one incoming, 3 outgoing. நம்ம கான்செப்டை ஸ்பிளிட் பண்ண போறோம். இப்ப எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா, சம் ஆஃப் ஓகேயா, இந்த கரண்ட்டை காமனா இருந்த கரண்ட்டை நீங்க இந்தியாவோட பாப்புலேஷன் போடணும்னு சொல்றாங்க. எப்படி நீங்க வெறும் ஜஸ்ட் பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு இருந்தா நீங்க போட முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள் ஒன். அப்ப ஒரு அனாலிசிஸ் தேவை, ஒரு டீடைல்டு ஒரு டீப் அனாலிசிஸ் தேவை. மென் எவ்வளவு இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளவு இருக்காங்க, அப்ப ஸ்டேட் வைஸ் எவ்வளவு இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளவு இருக்காங்க, ஸ்ட்ரீட் வைஸ், இந்த மாதிரி you are going to analyze the factor, then only you will get the clear idea. ஓகே, சோ அது மாதிரி சும்மா கரண்ட்னு சொன்னா என்ன கரண்ட்னா அதுலயே எவ்வளவு கரண்ட் இருக்கு, இன்கமிங் இருக்கு, அவுட் கோயிங் இருக்கு. சோ அப்ப நீங்க சர்க்யூட்டை ப்ராசஸ் பண்றது இந்த இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கரண்ட் தான். சோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரூலை கன்வெர்ட் பண்றாங்க. சோ அப்ப ஐ இன்னு போட்டுக்கோங்கம்மா, ஐ இன் ஓகே, ஐ இன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓகே, சம் ஆஃப் ஐ அவுட் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு ஆக்சுவலா. சோ இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். இதுதான் அவரோட ரூல் ஆக்சுவலா. இப்ப நீங்க இதுல 2 incoming current and 2 outgoing current ன்னு சொல்லிருக்கீங்க. சோ அப்ப எது இன்கமிங், I1 is incoming towards the node and I4 is incoming. அதே மாதிரி I3 and I2 is outgoing current from the node. அப்ப கரண்டோட டைரக்ஷன் வச்சு நீங்க இன்கமிங் கரண்ட் எழுதிடலாம். I1 சம்னா பிளஸ், சோ இன்கமிங் கரண்ட் I1 பிளஸ், தென் அதுக்கப்புறம் one more incoming current is there, I4. that should be equal to I3 plus I2. So இதான் உங்களோட கரண்ட் ஈக்குவேஷன். பட் இதை அப்படியே வச்சுக்க முடியாது, இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ அதனால ஒரு சைட் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ I1 ஆர்டரா எழுதலாமா, இது பிளஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ், minus I2 minus I3 plus I4, that should be equal to 0. So இதுதான் உங்களோட கரண்ட் ஈக்குவேஷன். இந்த சர்க்யூட்கான KCL கரண்ட் ஈக்குவேஷனா நம்ம எடுத்துக்க முடியும். சோ இப்படியும் போடலாம். இல்ல சார் நான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன், சம் ஆஃப் I equal to 0 இதை யூஸ் பண்ணியே நீங்க போட்டுக்கிறோம் அப்படின்னா இதுல ஒரு சின்ன லாஜிக். ஓகே, எப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 100 rupees கொடுக்குறேன் அப்படின்னா நீ பிளஸ், அந்த அமௌண்ட் இஸ் ஆடட். அதே 100 rupees நீ இன்னொருத்தர் கொடுத்துடுற அப்படிங்கிறப்ப அந்த அமௌண்ட் வந்துட்டு இல்ல, அப்ப மைனஸ்.
அப்ப கரண்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த நோடு அப்படின்னா ஐ இன் அப்படிங்கறது நாங்க என்ன எடுக்கிறோம், பாசிட்டிவ் போலாரிட்டி யூஸ் பண்ணலாம். ஐ அவுட் அப்படின்னா உங்களோட நெட் போலாரிட்டியில வோல்டேஜிங் லெவல், வேரியேட்டட் லெவல், அந்த பொட்டன்ஷியல் பாயிண்ட் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அவுட்ங்கிறப்ப. ஸோ அப்ப ஐ அவுட் அப்படின்னா நீங்க பிராக்டிக்கலா மைனஸ் சைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ஐ இன் ஈக்குவல் டு பாசிட்டிவ், ஐ அவுட் இஸ் நெகட்டிவ்னு தெரிஞ்சுன்னா, இந்த லாஜிக் சம் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0 அதை வச்சு நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்ப இன்கமிங்னா இன்கமிங் இஸ் பிளஸ், அவுட் கோயிங் இஸ் மைனஸ், sum of I equal to 0. Okay, அப்ப I1 is positive. Okay, incoming current இல்ல, then I2 is outgoing current, so minus I2, and I3 is also a outgoing current, minus I3, but I4 is incoming current, so plus I4 plus equal to 0. So இந்த மாதிரி டைரக்டா நீங்க இந்த இன் அவுட்ங்கிற ஸ்பிளிட் வந்து பிரிக்காம ஒரு ஈக்குவேஷனை டைரக்டாவே உங்களால எழுத முடியும். ஓகே, அது இன் அண்ட் அவுட்டோட போலாரிட்டி அந்த பிளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டா தெரிஞ்சா இந்த ஃபார்மட்ல கூட அந்த ஈக்குவேஷனை நீங்க கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் கேசிஎலோட கான்செப்ட்மா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவோட கான்செப்ட். இதை நோட் பண்ணிட்டீங்களா சார்? I4 வந்து அப்வர்டா சார்? I4 அப்வர்ட் டவுன்வர்ட் சொல்ல வேண்டாம், நோட நோக்கி வந்தால் இன்கமிங், நோட்ல இருந்து வெளியில போனா இல்ல சார், லாஸ்ட் டைம் நோட் இல்ல நான் மாத்திட்டேன், இது கீழ வர மாதிரி கொடுத்தீங்க. இல்ல நான் மாத்திட்டேன்மா, மாத்திருக்கேன் டுவர்ட்ஸ் த நோட்னு மாத்திருக்கேன். I1 incoming current. ஓகேயா? சோ இது I1 ன்னு மாத்திக்கங்க, not I. I1 is incoming current and I4 is incoming current, I2 is outgoing current and I3 is also a outgoing current. இதை நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல் KVL. உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையும், ஸ்கூல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையும் KCL விட KVL தான் நீங்க யூஸ் பண்ற எல்லா புக்ஸ்லயுமே நீங்க யூஸ் பண்ற source வந்து is the type of voltage source. Sir, your voice is not audible, sir. Sir. Yes, sir. There is a disturbance. வீடியோ என்ன ஆயிடுச்சு, பிளரா இருக்கா? வாய்ஸும் பிரேக் ஆகுது சார். The signal வந்து ரொம்ப லோவா இருக்கு சார். 1 செகண்ட், நான் அந்த டோர் ஓபன் பண்ணி விடுறேன். இப்போ ஓகே அம்மா? எஸ் சார். எஸ் சார். ஓகே சரி, இப்ப நம்ம KVL போலாமா. அண்ட் ஒன் மோர் திங், இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற எல்லா சர்க்யூட்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டரி சோர்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேயா? ஸோ பேட்டரினா DC சோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. இங்க இதுல எல்லா இடத்துலயுமே நீங்க என்ன வேல்யூ போட்டிருக்கீங்க ஞாபகம் இருக்கா பாருங்க, 6 வோல்ட் 5 வோல்ட் இந்த மாதிரி வோல்ட் தான் போடுவீங்க. ஓகே, நீங்க யூஸ் பண்றது இஸ் த டைப் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ்மா. நீங்க யூஸ் பண்றது பேட்டரி யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த பேட்டரி இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் DC சோர்ஸ். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க யூஸ் பண்ணிருக்க சோர்ஸுக்கு நேம் வோல்டேஜ் சோர்சஸ் ஜெனரலா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே சார், சர்க்யூட்னா வோல்டேஜ் சோர்ஸ் தானே சார் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கிடையாதுன்னா அட்வான்ஸ்டு மாடியூல்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. இன்ஜினியரிங்லாம் நீங்க போனீங்கன்னா அடுத்து வோல்டேஜ் சோர்ஸ்க்கு அடுத்த லெவல் வந்து சர்க்யூட் தியரின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ்க்கு அடுத்த லெவல் அட்வான்ஸ்டு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. ஓகே, நீங்க வோல்டேஜ் சோர்ஸை யூஸ் பண்ணி அதுல இருந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அந்த கரண்ட்டை நீங்க சர்க்யூட் குள்ள அனுப்பணும். ஓகேயா? ரெண்டு வேலை. ஆனா கரண்ட் சோர்ஸ் தூக்கி நீங்க போட்டீங்கன்னா கரண்ட் டைரக்டா சர்க்யூட் குள்ள போகணும். ஓகேயா? சோ ஆனா அது அட்வான்ஸ்டு கான்செப்ட். அது உங்க சிலபஸ்ல வீடியோ வரவே இல்ல சார். இந்த சிக்னல் ரெட் கலர்ல காட்டுது சார். Sir, your voice is not on. 1 செகண்ட் இருங்கம்மா, நான் ரிஃப்ரெஷ் பண்ணி போடுறேன். இருங்க ஒரு செகண்ட் இருங்க.
Yes, sir. Okay, my voice இப்போ ஓகேயா? Yes, sir. Yes, sir. சரி. இப்ப நம்ம சர்க்கியூட் டயக்ராம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கியூட் டயக்ராம்ஸ் வந்து நம்ம யூசுவலாவே யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பாத்திருக்கீங்களா சர்க்கியூட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்படி நீங்க சோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் போனீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் போனீங்கன்னா இந்த சோர்ஸ் பத்தி எல்லாம் நீங்க படிக்கலாம். ஆக்சுவலா அட்வான்ஸ்டு சோர்ஸ் இட்ஸ் கால்டு கரண்ட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஐன்னு வச்சு நீங்க போடலாம். ஆக்சுவலா பட் இந்த சர்க்கியூட்ஸ்க்கு ஜென்ரலாவே கேசிஎல் தான் ப்ரிஃபரபிள். இந்த சர்க்கியூட்டை நீங்க அனலைஸ் பண்ணணும்னா கம்பல்சரி ஹவ் டு யூஸ் கேசிஎல். கிர்ச்சாஃப் கரண்ட் லா இல்லாம நம்ம போட முடியாது. ஏன்னா சர்க்கியூட்டோட மேஜர் சோர்ஸே கரண்ட் சோர்ஸ் தான். ஆனா நம்மளுக்கு இப்ப உங்களோட ஸ்கூல் சிலபஸ்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது KVL தான் நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றீங்கம்மா. என்ன மேக்ஸிமம் டைப் ஆஃப் சர்க்கியூட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ் தான். அது ஜென்ரலா 2 டைப் வோல்டேஜ் சோர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏசி
அல்டர்னேட்டிங் கரண்ட் பேஸ் பண்ணி, அதாவது ஏவின்னு சொல்றோம், அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டைரக்ட் கரண்ட், அதாவது டிசி, ஓகே, டைரக்ட் வோல்டேஜ்ங்கிற டிசிஎஸ் பேஸா வச்சு நீங்க சோர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஒன்னு ஏசிஏ பேஸா வச்சு யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு டிசிஏ பேஸா வச்சு வோல்டேஜ் டைப் சோர்ஸை நீங்க மேஜரா வச்சு சர்க்யூட்டை ஆப்ரேட் பண்றீங்க. அதனாலதான் மேக்ஸிமம் நம்மளோட ஸ்கூல் சிலபஸ்ல கேவிஎல் டு பிளே த மேஜர் ரோல் கம்பேர் டு கேசிஎல். கேசிஎல் வரும் அங்கன ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸா வருமே தவிர மெயின் ஈக்குவேஷன் வந்து கேவிஎல் வச்சுதான் நீங்க ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேர் டு கேசிஎல் விட கேவிஎல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல வீட் ஸ்டோன் பிரிட்ஜ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேற இருக்கு. அந்த கொஸ்டினுக்கும் கண்டிப்பா நீங்க கேவிஎல் யூஸ் பண்ணாம நீங்க அந்த கொஸ்டினையும் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால கேவிஎல் வந்து அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்சிஸ்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல, அதுக்கும் இந்த கேவிஎல் வேணும். ஸோ நிறைய இடத்துக்கு இந்த கேவிஎலோட கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க லூப் ஈக்குவேஷனை கிரியேட்டே பண்ண முடியும். ஓகே ஆமா, சரி. இப்ப நான் சம் ஸ்டார்ட் பண்றேன். நான் சமுக்கான ப்ரொசீஜரை நான் இதுலயே எடுத்துடுறேன். டைரக்டா அந்த ப்ரொசீஜரை வச்சு நீங்க நியூமெரிக்கல் போட வேண்டியதுதான். ஓகேயா, சரிம்மா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க கேவிஎல், ஓகேயா, கேவிஎல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ஈக்குவல் டு 0. கரண்ட் ஈக்குவல் டு 0 கேசிஎல், வோல்டேஜ் ஈக்குவல் டு 0 கேவிஎல். ஓகேயா, எப்படி நீங்க அங்க கரண்ட்டை ஸ்பிளிட் பண்றீங்க, இன்கமிங் கரண்ட் அண்ட் அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு நீங்க பிரிக்கிறீங்க, அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம சர்க்யூட்ல வோல்டேஜை ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகேயா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சர்க்யூட் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஓகேயா, இந்த சர்க்யூட்ல how many voltage is there மா? சர்க்யூட்ல how many voltage is there? One, sir. How many voltage is there? Only one. 2. ஆமா, அடுத்து 2 ஆனா அடுத்து 3 ஆனா 4. ஸ்கிரீன்ல பாருங்க, கிளியரா தானே கொடுத்திருக்கேன் நான். how many voltage? 1 sir. 1 voltage கொடுத்திருக்கீங்க. எத்தனைமா? இது வோல்டேஜ். how many voltage is there? question One, sir. 1. மா 3 voltage is there மா. இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்குல்ல. நான் எத்தனை வோல்டேஜ் இருக்குன்னு தான் கேட்டேன். ஓகேயா, V1 V2 இருக்குல்ல. So how many voltage is there in the circuit? 3 voltage set is there in the circuit. ஆனா நீங்க 1ன்னு இந்த வோல்டேஜ் மட்டும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இந்த 2 வோல்டேஜுக்கு ஏன் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? அப்ப அந்த 2 வோல்டேஜ் நம்ம என்ன சொல்றோம் டெக்னிக்கலா அப்படின்னா, இந்த வோல்டேஜ் நம்ம பேட்டரியோட வோல்டேஜ்னு சொல்றீங்க. பட் ஆனா இது டெக்னிக்கல் ஃபீல்டுல எப்படி சொல்றோம் அப்படின்னா, இத ரைஸ் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹியூமன் பாடியை பொறுத்தவரை நீங்க ரைஸுங் அந்த அதை சாப்பிட்டா, ஓகே, அரிசி ரைஸ் சாப்பிட்டாதான் உங்க பாடிக்கான கார்போஹைட்ரேட், மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட் அதுல இருந்து கிடைக்குது. நம்ம கன்சியூம் பண்ற ப்ராடக்ட்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு பிளே த மேஜர் ரோல்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஹியூமன் பாடிக்கு ரைஸ்ங்கிற சாப்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா, நம்ம இந்தியன் ஃபுட் சிஸ்டம் பொறுத்த வரையும் அதே மாதிரிதான் இந்த சர்க்யூட்டுக்கு நாங்க ஏன் ரைஸ் வோல்டேஜ்னு சொல்றோம் அப்படின்னா, ரைஸ் வோல்டேஜ்க்கு நிறைய நேம் இருக்குமா. சப்ளை வோல்டேஜ், சோர்ஸ் வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ், அந்த மாதிரி நிறைய வேர்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அப்ப இதை வந்து சோர்ஸோட வோல்டேஜ் அப்படின்னா, அப்ப இதை ரைஸ் வோல்டேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா சர்க்யூட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா சோர்ஸ் தான். அதனாலதான் இதை சோர்ஸ் வோல்டேஜ்னு சொல்றோம். அப்ப இது ரெண்டையும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அது ரெண்டையும் டிராப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது லோடுக்கு அக்ராஸா வரக்கூடிய வோல்டேஜ் டிராப் வோல்டேஜ்னு சொல்லுவோம். சோர்ஸுக்கு அக்ராஸா வரக்கூடிய வோல்டேஜ் நீங்க ரைஸ் வோல்டேஜ்னு சொல்ல போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 வோல்ட் இருக்குன்னா இந்த சமேஷன் ஆஃப் டிராப் வோல்டேஜ் எவ்வளவு இருக்குமா? 10 வோல்ட் தான் இருக்கும். இது 7-3 இருக்கலாம், இது 3-7 இருக்கலாம், 2-8 இருக்கலாம், 1-9 இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் V ஈக்குவல் டு V1 + V2. இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் வந்து நீங்க 10th-லயே யூஸ் பண்றீங்க. இதை யூஸ் பண்ணி தான் நீங்க வோல்டேஜுக்கு I ஈக்குவல் டு V ஈக்குவல் டு, ஓகே, ஓம்ஸ்ல இருக்குல்ல, I ஈக்குவல் டு V/R ல இருந்து V ஈக்குவல் டு IR போட்டு நீங்க ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க க்ளோஸ் பண்றீங்க. அதே மாதிரிதான் இப்ப இங்கேயும் இந்த ஈக்குவேஷனை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம KVL கான்செப்டை யூஸ் பண்ணி தான் கொண்டு வராங்கம்மா. ஜென்ரலா சர்க்யூட்டை பொறுத்த வரையும் சோர்ஸும் லோடும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுமா. ஸ்விட்ச் இருந்தா ஃபேன் இருக்கணும், ஃபேன் இருந்தா ஸ்விட்ச் இருக்கணும். ஸ்விட்சுங்கிறது சோர்ஸா எடுத்துக்கலாம், ஃபேனுங்கிறது லோடா எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்தாதான் சர்க்யூட்டே முதல்ல கம்ப்ளீட் ஆகுது. அதனால இந்த கான்செப்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. சம் ஆஃப் ரைஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டிராப் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இதுதான் KVL-ஓட இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ரைஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிராப் வோல்டேஜ். உங்க சர்க்யூட்ல எத்தனை ரைஸ் வோல்டேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம், அதாவது எத்தனை பேட்டரி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனுடைய சமேஷன் வேல்யூவும் உங்க சர்க்யூட்ல எத்தனை லோடு வேணாலும் நீங்க எடுக்கலாம். அதனுடைய டிராப் வோல்டேஜ் இஸ் மஸ்ட் பி ஈக்குவல்னு KVL ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க.
ஓகேயா? இந்த லாஜிக்கை வச்சு நம்ம தாராளமா உங்களுக்கு சர்க்கியூட்டுக்கான ஈக்குவேஷனை நீங்க கிரியேட் பண்ணிடலாம். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றது மூலமா நீங்க சர்க்கியூட்டை அனலைஸ் பண்ண முடியும். வாட் டஸ் மீன் பை டிராப் அண்ட் ரைஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றீங்கம்மா? எதுனா லோடு. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, சிம்பிள் ஸ்விட்ச் இருக்குல்லம்மா, ஸ்விட்ச்ல இருந்து நீங்க சோர்ஸ்ன்னு சொல்றோம், அதுல இருந்து தான் நம்ம கரண்டா வாங்குறோம். ஓகேயா? சரிம்மா, இப்ப நீங்க சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்விட்ச்ல இருந்து நீங்க கரண்ட்டை கொண்டு வந்து நேரா கொண்டு போய் ஃபேனுக்கு கொடுக்குறீங்கம்மா. ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னா, கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட். அந்த ஃபீல்டுனால ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபோர்ஸ் தான் ரோட்டர்ல அடிச்சு ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுதுமா. இப்ப ஒரு பெரிய ப்ராசஸே நீங்க அந்த ஃபேனுக்குள்ள பண்றீங்க. காயில்ல கரண்ட்டை கொடுத்து ஒரு பெரிய ப்ராசஸே நீங்க பண்றீங்க. ஃபீல்டு கிரியேட் பண்ணி ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அந்த ஃபோர்ஸை வச்சு நீங்க ஃபேனை ரொட்டேட் பண்றீங்க. இந்த ப்ராசஸ் தொடர்ந்து கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஃபேனை நீங்க டச் பண்ணி பாருங்களேன், ஹீட் ஆகுமா ஆகாதா? அப்ப ஹீட் ஆகுது. ஓகேயா? அந்த ஹீட் யாருனால ஆகும்? கண்டினியூஸா கண்டக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அதுல ஆக்சுவலா. ஓகே, அதுல கண்டினியூஸா நீங்க எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியை நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு கைண்ட் ஆஃப் டிராப் இருக்கு பாத்தீங்களா? அந்த டிராப் வோல்டேஜ் மூலமா தான் அது நடக்குது ஆக்சுவலா. இஸ் a செயின் ப்ராசஸ், இஸ் a சைக்கிளிக் ப்ராசஸ். அதனால லோடுக்கு அக்ராஸா எப்பவுமே லோடு ஃபங்க்ஷனிங்ல வர்றதுனால அதுக்கு அக்ராஸா டிராப் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த டிராப் ரொம்ப அதிகமா போச்சுன்னா கண்டிப்பா லோடோட கன்சப்ஷன் குவான்டிட்டியை விட அது வேஸ்டேஜ் பண்ற குவான்டிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகே, அது வந்து ஃபெயிலியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரைஸ் வோல்டேஜ்னா நீங்க சோர்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் ரைஸ்ன்னு சொல்லலாம். நீங்க லோடுக்கு அக்ராஸ் ஆகக்கூடிய டிராப் வோல்டேஜ், வேஸ்டேஜ் வோல்டேஜ் நம்ம டிராப் வோல்டேஜ்னு சொல்றோம். அந்த டிராப் வோல்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்க கூடாதுமா. எப்பவுமே அது ஒரு நெக்லெக்டிங்கா இருக்கிறது பெட்டர் சர்க்கியூட்டை பொறுத்தவரை எப்பவுமே. ஸோ அதனால ரைஸ் வோல்டேஜ்ங்கிறது சோர்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ், டிராப் வோல்டேஜ்ங்கிறது லோடுக்கு அக்ராஸா வரக்கூடிய வோல்டேஜ். இதுதான் ரைஸ் அண்ட் டிராப் வோல்டேஜ்க்கான ஜென்ரலான ஒரு எக்ஸ்பிளனேஷன்மா. ஓகேயா? சோ இப்ப சர்க்கியூட் போலாம். இப்ப நான் ஒரு சர்க்கியூட் கொடுக்குறேன் பாருங்களேன் ஸ்கிரீன்ல. இப்ப நம்ம சம்முக்கு போறோம். டைரக்டா கிர்ச்சாஃப்ஸ் லாவோட மெயின் பார்ட்டுக்கு நான் போயிடுறேன். சோ இப்போ ஒரு சர்க்கியூட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்டை இப்ப என்ன கேட்டிருக்காங்க, டார்கெட் பாருங்க. இந்த சர்க்கியூட்ல என்ன டார்கெட் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் R2 அப்படின்னு எடுத்திருக்கேன், இந்த இடத்துல R3 எடுத்திருக்கேன், இந்த இடத்துல நான் R1 எடுத்திருக்கேன். You are going to analyze the circuit. What is the purpose you are analyzing the circuit diagram? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பெட்ரூம் இருக்கு, அந்த ரூம்ல வந்து இப்போ ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிருக்கேன், ஒரு ஏசி கனெக்ட் பண்ணிருக்கேன், ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேயா? ஏதோ ஒரு 3 செட் ஆஃப் லோடு யூஸ் பண்றேன். அந்த 3 செட் ஆஃப் லோடுக்கு ப்ராப்பரான எனர்ஜியை ப்ரொவைட் பண்றதுக்காண்டி 2 பேரலல் சைட்ல சோர்ஸ் நான் யூஸ் பண்ணி ப்ராப்பரான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டோட வேல்யூவை நீங்க அப்டைன் பண்றது மூலமா தான் இந்த லோட உங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகேயா? சோ அது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த மெத்தடாலஜி என்ன? வாட் இஸ் தி ப்ரொசீஜர்? அந்த ப்ரொசீஜர் வந்து இப்போ கிர்ச்சாஃப்ஸ் லா வழியா தான் நீங்க போய் ஆகணும். ஏன்னா இதுல ஓம்ஸ் லா யூஸ் பண்ண முடியாது. சர்க்கியூட்டோட மாடியூலை பொறுத்த வரையும் 2 பேட்டரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்ல வந்துருச்சு. ஓகேயா? ஒன்னு 10 வோல்ட், இன்னொன்னு 2 வோல்ட். 2 விட 10 ஹை, அதனால நான் அதை V1 எடுத்துக்கிறேன். 2 செகண்ட் வோல்டேஜ் வந்து கம்மி, அதனால நான் V2 எடுத்துக்கிறேன். இப்ப இவங்க என்ன டார்கெட் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சம்மோட எய்ம் என்னன்னா, கரண்ட் த்ரூ, ஓகேயா, கரண்ட் த்ரூ I2 எவ்வளவு, தட் மீன்ஸ் சாரிமா, கரண்ட் த்ரூ R2 எவ்வளவு, இந்த ரெசிஸ்டர் 2 வழியா எவ்வளவு கரண்ட் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் யூசிங் அ அம்மீட்டர், யூ கேன் ஏபிள் டு மெஷர் த கரண்ட் வேல்யூ. அந்த அம்மீட்டர் இந்த லைன்ல நான் போட்டு இந்த சர்க்கியூட்டை நான் லெபார்டரியில டிசைன் பண்ணா அந்த அம்மீட்டர் ஒரு கரண்ட் ரீடிங்கை காமிக்கும். அந்த கரண்ட் ரீடிங்கை தான் இவங்க கேட்கறாங்க. ஓகேயா? சோ இப்ப எப்படி சார், ஏன் சார் ஸ்பெசிபிக்கா அங்க கேட்கறாங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லாஜிக் தெரியணும். பேசிக் லாஜிக் என்னன்னா, பிளஸ்ல இருந்து எப்பவுமே கரண்ட் வெளியில வரணும், மைனஸ்ல ரிட்டர்ன் பேக் ஆகணும். இது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுல எது பிளஸ்மா? பிக் லைன் இஸ் பிளஸ் அண்ட் ஸ்மால், ஓகே, ஸ்மாலர் லைன் இஸ் மைனஸ் அப்படின்னு சொல்றோம் பேட்டரியில. அப்ப பிளஸ்ல இருந்து வெளியில வரணும், மைனஸ்ல ரிட்டர்ன் பேக் ஆகணும். எப்பவுமே ஷார்ட் சர்க்கியூட்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஃபாலோ பண்ண கூடாது. உங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு சில நியூமெரிக்கல்ல அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தப்பான ஆன்சர் எடுத்திருக்காங்க. அதை நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணணும். சில ஸ்கூல்ஸ்ல கரெக்ட் பண்றாங்க, சில ஸ்கூல்ல விட்டுடுறாங்க. ஆக்சுவலா மெட்ரிக் புக்ல இருக்கு, சிபிஎஸ்இ புக்ல எல்லாம் நாட் அன் இஷ்யூ. பட் என்னன்னா, ஒரு கரண்ட் வரக்கூடிய அதே லைன் சர்க்கியூட் வந்து ஷார்ட் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப நான் ஒரு கரண்ட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குல்ல, இதே லைன்ல நான் அப்போஸ்ல இன்னொரு கரண்ட்டை நான் அனுப்ப முடியாது. ஓகே, அப்படி அனுப்பும் போது சர்க்கியூட் ஃபங்க்ஷன் ஆகாது.
கண்டிப்பா மேக்ஸிமம் அது ஃபால்ட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. சோ அதனால நான் இப்படி ஒரு கரண்ட் எடுக்கிறேன், பிளஸ்ல இருந்து வெளியில வந்துருச்சு, இந்த ஒரு கரண்ட் வந்துருச்சு. சோ V1 நீங்க எடுத்திருக்கீங்க, அதனால அதுல இருந்து வெளியில வர கரண்ட் நான் I1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி V2ங்கிற பேட்டரியில இருந்து ஒரு கரண்ட் இப்படி வரும், ஏன்னா பிளஸ்ல இருந்து வெளியில வரணும். சோ அப்ப I2 இந்த சைடு வந்துருச்சு, சோ I1 இந்த சைடு வந்துருச்சு, I2 இந்த சைடு வந்துருச்சு. இந்த ரெண்டு கரண்ட்டுமே இங்க இருக்கக்கூடிய நோடு இருக்கு பாத்தீங்களா, ஜென்ரலா நோடுன்னா 2 or more than 2 branches கனெக்ட் பண்ணிருக்க பாயிண்ட் நோடுன்னு சொல்லலாம். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. 2 or more than 2, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ். பிரான்ச்னா என்ன? உங்க ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்க லைனை தான் நாங்க பிரான்ச்னு சொல்லுவோம். அதாவது லோடு கனெக்ட் ஆகிருக்க லைனை தான் நாங்க டெக்னிக்கல் ஃபீல்டுல பிரான்ச்னு சொல்லுவோம். 2 பிரான்ச், 2 அல்லது 2க்கு மேல பிரான்ச் கனெக்ட் ஆயிடுச்சுனாவே அதை நீங்க தாராளமா நோடுன்னு சொல்லலாம். சோ அப்ப இந்த இடத்துல நோடு இருக்கு. இந்த நோடு வந்து இந்த நோட பேஸ் பண்ணி இந்த I1 சரி I2 சரி ரெண்டுமே டுவர்ட்ஸ் த நோடு, இன்கமிங் கரண்ட் டு த நோடு. அப்ப ரெண்டு கரண்ட்டுமே நோட நோக்கி தான் வருது. அப்ப ரெண்டுமே பிளஸ்மா. லாஜிக் பொறுத்த வரையும் இன்கமிங் கரண்ட்னா பிளஸ், அவுட் கோயிங் கரண்ட்னா மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இது I1 இது I2 ரெண்டு கரண்ட் சேர்ந்து இதுக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே பிளஸ். நீங்க இங்க 50 லிட்டர் தண்ணி குடுக்குறீங்க, இங்க 50 லிட்டர் தண்ணி வந்து நீங்க பைப் லைன்ல பாஸ் பண்றீங்க அப்படின்னா 2 வாட்டரும் ஆட் ஆகி இந்த பைப் லைன்ல உள்ள போயிடும். அப்ப இதுல வர கரண்ட்டை நீங்க என்ன எடுக்கலாம், I1 plus I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கரண்ட் இதுல வர சென்டர் கரண்ட். மறுபடியும் இந்த கரண்ட் இங்க வந்த உடனே உங்களோட கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் நோடுக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு I1 போயிடும், இந்த சைடு I2 போயிடும். இது சைக்கிளிக்கா நடந்து அந்த சர்க்கியூட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. ஓகேயா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். இப்ப சொல்லுமா. சரி, இப்ப நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா சம் போடும்போது இம்பார்ட்டன்டான ஸ்டெப்ஸ் என்னென்ன நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டெப் நம்பர் 1, எந்த கிர்ச்சாஃப்ஸ் லால நீங்க சம் போட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்பர் ஆஃப் லூப்பை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை ஷார்ட்டா நாங்க எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா NL அப்படின்னு போடுறோம். NL, எல்னா லூப், என்னன்னா நம்பர் ஆஃப் லூப் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப லூப்னா என்ன மீனிங்மா? எனி closed circuit it is called loopமா. ஓகே, ஓபன் லைன் இருக்கக்கூடிய சிஸ்டம் நீங்க லூப்னு சொல்ல முடியாது, க்ளோஸ்டு பாயிண்டா இருக்கணும். ஓகே, எனி closed circuit it is called loop. ஓகே, இப்போ எனக்கு ஆன்சர் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன்ல ஒரு ஃபிகர் காமிச்சிருக்கேன், இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குமா ஸ்கிரீன்ல? 3 sir. 5 sir. 5 sir. 5 ஒரு sir. சில பேருக்கு மட்டும் 3 ட்ரையாங்கிள் தெரியுது. இதுதான்பா நம்ம பண்ற மிஸ்டேக். ஒரு கொஸ்டின் பேப்பரை பாக்குற வியூ வந்து என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். சும்மா நீங்க மெட்ரிகுலேஷன் கொஸ்டின் பேப்பர் பாக்குற மாதிரி ஒரு நார்மல் வியூலயே இருக்காதீங்க. சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் உங்களை அறியாமலே உங்களுக்கு கண்ணுல அது படாத. ஆக்சுவலா அதை நீங்க கொஞ்சம் மைனூட்டா வாட்ச் பண்ணும்போது தான் நீங்க அதை கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சுதான் நம்ம நியூமெரிக்கலே ப்ராசஸ் பண்ண முடியும். சோ அந்த இம்பார்ட்டன்ட் ட்ரிக்கை நீங்க வெளியில எடுக்கணும் சம்ல. அதுதான் ரொம்ப நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய விஷயமே. இப்ப இதுல ஒரு சில பேர் 3 சொல்றீங்க, ஒரு சில பேர் 5 சொல்றீங்க. நல்லா நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. 5 ட்ரையாங்கிள் இஸ் தேர். நீங்க ஏன் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளை விடுறீங்க? நான் எத்தனை கொஸ்டின் என்ன கேட்டேன், how many triangles there தான் கேட்டேன். நான் அதுல how many big triangle small triangle நான் கேட்கல. how many triangle கொடுக்கப்பட்ட டயக்ராம்ல எத்தனை முக்கோணம் ஓகே ட்ரையாங்கிள் இருக்குன்னு நான் கேட்டேன். 5 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சர்க்கியூட் நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன்ல, அது சர்க்கியூட்டா பார்க்காதீங்க, ஒரு ஷேப்பா பாருங்க. இப்ப இதுல how many shape is there இந்த சர்க்கியூட்ல? 2 squares sir. 2 square. how many shape is there னு கேட்டேன். எனக்கு கவுண்ட் மட்டும் சொல்லுங்க. 3 sir. 3ங்கிறது கரெக்டா. நல்லா பாருங்க, 2 ஸ்கொயரை மட்டும் நீங்க எடுத்தீங்களே தவிர அதுல இன்னொரு ரெக்டாங்கிள் ஒண்ணு இருக்கு. ஓகேயா, சோ அப்ப நீங்க ஷேப் பொறுத்தவரை இதுல 3 ஷேப் எடுக்கலாம். ஓகேயா, அப்ப நம்பர் ஆஃப் லூப்னா நீங்க அந்த க்ளோஸ்டு ஷேப்பை தான் நாங்க லூப்னு சொல்றோம் பிசிக்ஸ்ல. அப்ப நம்பர் ஆஃப் லூப் வந்து நீங்க இதுல 3 எடுக்கலாம், ஆனால் 3 எடுக்க முடியாது. இதுல அன்பார்ச்சுனேட்டா ஒரு லூப்பை நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேயா, நீங்க எல்லா சர்க்கியூட்ஸ்லயுமே பாருங்க, அந்த சர்க்கியூட்ஸ் எல்லாத்துலயுமே அவுட்டர் மோஸ்ட் லூப்பை நீங்க கன்சிடர் பண்ண முடியாதுமா. டெக்னிக்கலா அந்த லூப் வந்து ஒரு லாஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு லூப். லாசஸ் அதிகமா இருக்கக்கூடிய லூப்பை நீங்க கால்குலேஷன் போடும்போது கன்சிடர் பண்ணக்கூடாது. எதனால சார் லாசஸ் அதிகமா இருக்குன்னா, நீங்க ஒண்ணும் இல்லை, உங்க சர்க்கியூட்டை பாருங்களேன். இப்ப இந்த V1 நான் ஆக்டிவேட் பண்றேன், V2 நான் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன், பேட்டரி கிடையாது. அப்ப உங்க கரண்ட் இந்த பிரான்ச் வழியா ஸ்பிளிட் ஆகுமா?
அடுத்த கரண்ட் அந்த லாஸ்ட் பிரான்ச் வழியா போய் சுத்திக்கிட்டு சோர்ஸுக்கு வரணும். அதே மாதிரி இந்த பிரான்ச், இந்த பர்டிகுலர் சோர்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த செகண்ட் சோர்ஸை நீங்க ஆக்டிவேட் பண்ணி இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த இடத்துட்ட வரக்கூடிய பிளஸ் வழியா வர கரண்ட் R2 வழியா வந்துடும். இன்னொரு கரண்ட் பாத்தீங்கன்னா R1ல போய் சுத்திக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு த சோர்ஸ். இப்ப நீங்க V1 வச்சாலும் சரி, V2 வச்சாலும் சரி, இந்த அவுட்டர் மோஸ்ட் லூப் இருக்கு பாத்தீங்களா, ரெக்டாங்கிள்னு சொன்னீங்கல்ல, அத லாங் கண்டக்ஷன் பேத்ன்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் வீட்டுல எப்பவுமே நீங்க ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலேயே நீங்க லோட வைக்கிறதுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க. சுவிட்சுக்கும் சோர்ஸுக்கும் லோடுக்கும் அதிக தூரத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் கண்டக்ஷனோட டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால கண்டக்ஷன் லாஸ் அதிகமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டக்ஷன் லாஸ் அதிகமா வந்துச்சுன்னா நீங்க கொடுக்குற எலக்ட்ரான் 100, லோடு ரிசீவ் பண்ற எலக்ட்ரான் 98னா அந்த சிஸ்டம் ஒரு ஹெல்த்தியான சிஸ்டம். நீங்க கொடுக்குற எலக்ட்ரான் 100, லோடு வாங்கக்கூடிய எலக்ட்ரான் வெறும் 50னா 50% ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகேயா? அப்ப நீங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நீங்க யூஸ் பண்றதை விட வேஸ்ட் தான் நீங்க அதிகம் பண்ணிட்டு இருக்கீங்க. வேஸ்ட் பண்ற எனர்ஜிக்கு நீங்க எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறீங்க. ஓகேயா? இது எல்லாமே ப்ராப்ளம் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க இந்த லாங் கண்டக்ஷன் பேத்தை நாங்க கன்சிடர் பண்றது கிடையாது. ஸோ ஜென்ரலாவே சர்க்கியூட்டோட அவுட்டர் மோஸ்ட் லூப்பை நாங்க எடுத்துக்கிறது கிடையாது, அதாவது லாங் லூப்பை எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப ஷார்ட் லூப்ஸை மட்டும் தான் நியூமெரிக்கல் போடும்போது கன்சிடர் பண்ணணும். அப்ப நீங்க சொன்னபடி இதுல 3 ஷேப்ல ரெக்டாங்கிள் ஷேப் லாங், 2 ஸ்கொயர் தான் ஷார்ட். அதனால நம்பர் ஆஃப் லூப் இந்த சர்க்கியூட்டுக்கு நாங்க 2 தான் எடுத்துக்குவோம். ஓகே, இப்ப நம்பர் ஆஃப் லூப்பை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் நம்பர் 1 நான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 இஸ் ஃபினிஷ்டு. அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கியூட்ஸ்ல LDBD நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? LDBDனா என்ன? LD மீன்ஸ் லூப் டைரக்ஷன், BD மீன்ஸ் பிரான்ச் டைரக்ஷன். ஓகே, அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் உங்களுக்கு இதுல எத்தனை பிரான்ச் இருக்குன்னு சொன்னேன்? how many branches there? 3. 3 branches. branches இருக்கு. ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டோம்னா பிரான்ச்னு சொல்றோம். அப்ப இந்த பிரான்ச்ல மார்க் பண்றாங்கல்ல, ஒரு ஆரோ மார்க் போட்டு இப்படி மார்க் பண்ணுவாங்க. நான் அதை தான் இப்படி வெளியில ஒரு லைன் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஓகே, நீங்க எல்லாம் உங்க டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் இந்த மாதிரி பிரான்ச் அந்த லைன் மேலே ஆரோ மார்க்ஸ் வந்து உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் போடுவாங்க. இது I1 அப்படின்னு போட்டிருப்பீங்க. இந்த சைடு இப்ப நான் I2 அப்படின்னு போட்டிருப்பேன். இந்த பிரான்ச் மேலே நான் I1 + I2ன்னு எழுதிடுறேன். இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதைதான் நாங்க பிரான்ச் மேலேயே மார்க் பண்ற டைரக்ஷன். அதனால நாங்க அதை BD பிரான்ச் டைரக்ஷன் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஓகேயா? சோ இப்ப BD பொறுத்தவரை எப்பவுமே பேட்டரியை வச்சுதான் நீங்க டிரா பண்ணணும். ஓகே, அது எப்படி வரும், எப்படி வரலாம், அதாவது கிளாக் வைஸா வரலாமா, ஆன்டி கிளாக் வைஸா வரலாமா, இல்ல லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா, அப் டு டவுனா, டவுன் டு அப்பா, இது எல்லாமே பேட்டரியினுடைய பிளஸ்ல இருந்து வெளியில வரணும். ரிட்டர்ன் பேக் டு மைனஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை வச்சு, நம்பர் ஆஃப் பேட்டரி எத்தனை இருக்குங்கிற ஒரு லாஜிக்கை வச்சு I1, I2, I3, I4 அது எத்தனை வேணாலும் வரலாம். சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி நீங்க பிரான்ச் கரண்ட்டை மார்க் பண்ணிடுறீங்க. அடுத்து 2வது கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், லூப் டைரக்ஷன் LD. ஓகேயா? நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோமா. லூப் டைரக்ஷன் பொறுத்தவரை எந்த நியூமெரிக்கல்லையும் கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்க மாட்டாங்க. பிரான்ச் டைரக்ஷன் கூட போர்டு எக்ஸாம்ல எல்லாம் கொடுக்குறான். பட் ஆனா LDA எந்த கொஸ்டின் பேப்பர்லயும் கொடுக்க மாட்டாங்க. லூப் டைரக்ஷனை பொறுத்தவரையும் 2 அசம்ஷன் தான் நீங்க பண்ண முடியும். ஒன்னு கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ். 2 கான்செப்ட் தான் நீங்க லூப் டைரக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை யாரு டிசைட் பண்ணுவா, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்னா நம்ம சர்க்கியூட்ல யூஸ் பண்ற பேட்டரி தான் டிசைட் பண்ண முடியும். ஓகேயா? சரிம்மா, இப்ப நீங்க வாங்க. இப்ப எனக்கு இதுல 2 லூப் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணபடி 2 லூப். எந்த லூப் ஃபர்ஸ்ட் லூப் அப்படின்னா V1 எடுத்திருக்கீங்க. அதனால நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் லூப்பா எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் லூப்பா எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கதான் 1 போட்டிருக்கீங்க. இப்ப இந்த லூப்ல நான் டைரக்ஷன் லூப்புக்குள்ள மார்க் பண்ணணும். ஓகேயா? லூப்புக்குள்ள மார்க் பண்ணணும். இப்ப ரெட் கலர்ல போடுறேன்ல, அந்த லூப்புக்குள்ள டைரக்ஷன் மார்க் பண்ணணும். இப்ப இந்த லூப் 1ல மார்க் பண்ற லூப்போட டைரக்ஷன் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ் சார். நான் ஒரு லாஜிக் சொல்லிருக்கேன். பிளஸ்ல இருந்து வெளியில வரணும், மைனஸ்ல ரிட்டர்ன் பேக் ஆகணும். நீ டைரக்ஷனை இங்க போட்டு விட்ட ஆரோ மார்க்கை இப்படி போட்டேன்னா பிளஸ்க்குள்ள போகுது. அப்ப கான்செப்ட் தப்பு, நியூமெரிக்கலும் தப்பு, டைரக்ஷன் பூரா தப்பா போக ஆரம்பிச்சிடும். பிளஸ்ல வர வேண்டிய ஆன்சர் எல்லாம் மைனஸ்ல போக ஆரம்பிச்சிடும். ஜென்ரலாவே கரண்ட்டை நீங்க மைனஸ்ல காமிக்க வேண்டாம். ஏன்னா அது காமிச்சா டிராப் சர்க்கியூட் வந்து ஃபங்க்ஷன் ஆகலன்னு அர்த்தம். ஓகே, சோ இப்ப இந்த லூப்போட டைரக்ஷன் கிளாக் வைஸ் தான் நம்ம போட முடியும். ஆரோ மார்க் நீங்க இப்படிதான் போட முடியும். இப்படி போட்டாதான் பிளஸ் வழியா வெளியில வரும், மைனஸ்ல அது ரிட்டர்ன் பேக் ஆகும். சோ அப்ப இது கிளாக் வைஸ் தான். அப்ப செகண்ட் லூப் இருக்குல்ல, V2 போட்டிருக்கீங்கல்ல, இதுல இருக்கக்கூடிய டைரக்ஷன் எப்படி வரும்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா?
நீங்க பென்சில் எடுத்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் நீங்க போடணும். சோ அப்ப இது வந்து டைரக்ஷன் இப்படி போட்டுருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் போட்டாச்சு. சோ அப்ப இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ் போட்டாச்சு. அப்ப எல்டியும் மார்க் பண்ணியாச்சு, பிடியும் மார்க் பண்ணியாச்சு, நம்பர் ஆஃப் லூப்பும் நீங்க கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா? உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்காண்டி லூப்புக்கு நேம் கொடுத்துக்கோங்க வேணும்னா. ஏ, ஓகேயா, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். நேம் த கிவன் சர்க்கியூட். ஓகே, இது ஒரு ப்ரொசீஜர். நீங்க வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேயா? ஸோ நிறைய சம்மெல்லாம் அவங்களே கொடுத்துடுறாங்க நேம் எல்லாம். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒர்க் வந்து ஜென்ரலா கிரிச்சாஃப்ஸ் லால சம் போடணும்னா இந்த 3 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்பர் ஆஃப் லூப், எல்டிபிடி கண்டுபிடிக்கணும், நேம் த கிவன் சர்க்கியூட் கொடுக்கணும். இது 3 ஸ்டெப்பை நீங்க காமனா நீங்க உங்களோட ஸ்கூல் தியரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்க போடுவீங்க. ஓகேயா? ஸோ அப்ப இந்த 3 ஸ்டெப்பை பேஸா வச்சுதான் நீங்க லூப் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேமா? சரி, நான் இப்ப லூப் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் லூப் எது எடுத்திருக்கோமா? இதுதானே நீங்க ஃபர்ஸ்ட் லூப்பா எடுத்திருக்கீங்க. அந்த லூப்போட நேம் என்னமா? ஏ பி இ எஃப். அதோட நிறுத்தக்கூடாது, எஃப் ஓட நிறுத்தக்கூடாது. Any closed circuit is called loop. மறுபடியும் return back to the same point. ஏக்கு வந்துடணும். இப்ப அந்த லூப்புக்கு ஈக்குவேஷன் எழுதும் போது மத்த லூப்பை தயவு செய்து பார்க்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க மத்த லூப்பை பார்த்துக்கிட்டு. அதனால நான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லூப்புக்கு நான் ஈக்குவேஷன் எழுத போறேன். எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இப்ப லூப் 1 என்ன பாயிண்ட், என்ன? ஏ பி இ எஃப் ஏ. இதுதான் உங்களோட லூப் ஏ, லூப் 1. ஓகேமா? இந்த லூப்ல உங்களுக்கு சர்க்யூட் பாத்தீங்களா? இந்த லூப்ல உங்களோட சர்க்யூட் வாங்க, உங்களோட கிவன் சர்க்யூட் வாங்க. அந்த லூப்ல how many load is there, how many source is there? 1 source 2 load. 2 load இருக்கு. ஒரு லூப்புக்குள்ள எத்தனை சோர்ஸ் வேணாலும் வரலாம், எத்தனை லோடு வேணாலும் வரலாம். ஓகேயா? சோ அதுக்கெல்லாம் there is no any restriction. பட் உங்களோட சர்க்யூட்ல 1 source 2 load is there. அப்ப உங்க லூப்புக்குள்ள சோர்ஸும் இருக்கு, லோடும் இருக்குடாமா. அப்ப நீங்க கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை கேவிஎல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்க போறீங்க. அப்ப கேவிஎல் கான்செப்ட் என்ன? சம் ஆஃப் v ஈக்குவல் டு 0 அப்படின்னு உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கொடுத்துடுறாங்க. ஓகே, பேசிக் டெஃபினிஷன்ஸா கொடுத்துடுறாங்க. ஆனா இப்பதானடமா நீங்க சொன்னீங்க சர்க்யூட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த லூப்புக்குள்ள லோடும் இருக்கு சோர்ஸும் இருக்கு. ஆனா நீங்க வெறும் v தானே போட்டிருக்கீங்க, லோட பத்தின ஒரு இண்டிகேஷன் நீங்க கொண்டு வரல. அதனாலதான் ICSE அவங்களோட சிலபஸ்ல கரெக்டான ஃபார்மேட்டா அவங்க பிசிக்ஸ் புக்ஸ்ல ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகேயா? சோ எப்படின்னா ஒரு லூப் ஈக்குவேஷன் எப்படி என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு சர்க்யூட்ல சோர்ஸும் இருக்கும், லோடும் இருக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண முடியும். அப்ப அல்ஜிபரிக் சம் ஆஃப் EMF, ஓகேயா, பிளஸ் algebraic sum of I into R is equal to 0. இதுதான் கரெக்டான ஃபார்மட். கேவிஎல்லுக்கான கரெக்டான ஃபார்மட் இதுதான். ஒண்ணும் இல்ல, சிம்பிள். நீங்க யூஸ் பண்ற மெட்ரிக் கான்செப்ட கொஞ்சம் எலாபரேட் பண்ணி டீடைல்டா கிளியரா ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த வோல்டேஜுக்குள்ளதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, ரைஸ் வோல்டேஜும் இருக்கு, டிராப் வோல்டேஜும் இருக்கு. ஓகே, அதை இவங்க கொஞ்சம் கிளீனா எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுல எது ரைஸ் வோல்டேஜ், எது டிராப் வோல்டேஜ்மா அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல? இஎம்எஃப்ன்றது வந்து இஎம்எஃப்ங்கிறது வந்து ரைஸ் வோல்டேஜ், ஐஆர்ங்கிறது டிராப் வோல்டேஜ். ஏன்னா ஆர்னு வந்துருச்சு. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது லோடுமா, லோடுக்கு அக்ராஸா எப்பவுமே டிராப் தான் இருக்கும். ஓகே, அப்ப இத நீங்க ரைஸ் வோல்டேஜ்னு சொல்லலாம், இத டிராப் வோல்டேஜ். இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு அந்த சம் ஆஃப் V ஈக்குவல் டு 0. ஏன்னா நீங்களே ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கீங்களே, இந்த Vல ரைஸ் வோல்டேஜும் இருக்கு, டிராப் வோல்டேஜும் இருக்கு. ஓகே, அதனுடைய மொத்த காம்பினேஷனை தான் நீங்க V அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. அதனால நீங்க லூப் ஈக்குவேஷன் எழுதும் போது அந்த லூப்புக்குள்ள வோல்டேஜையும் பார்க்கணும். ஓகே, அதாவது சோர்ஸையும் பார்க்கணும், லோடையும் பார்த்துட்டு தான் நீங்க ஈக்குவேஷன் எழுதணும். ஓகே, சரி, இப்ப நம்ம லூப் ஈக்குவேஷன் போலாமா? ஃபர்ஸ்ட் லூப்ல எத்தனை சோர்ஸ் சொன்னீங்க? ஒரு சோர்ஸ், 2 லோடு சொன்னீங்க. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் லோடு பாருங்க, ஸ்கிரீன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லோடு இருக்கா R1, அதுல போற கரண்ட் என்ன இருக்கு? I1. ஓகே, அப்ப நீங்க லோடுக்கு வோல்டேஜை எழுதும் போது ஆஸ் பர் ஓம்ஸ் லா V ஈக்குவல் டு I into R. அப்ப இந்த லோடுக்கான டிராப் வோல்டேஜ் நீங்க எப்படி எழுத போறீங்க அப்படின்னா I into R அப்படிங்கிற ஃபார்மட்ல எழுத போறீங்க. அப்ப இந்த லோடுல போற கரண்ட் என்ன? ஆஸ் பர் யுவர் அசம்ஷன் I1 into R1. ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் முடிஞ்சிருச்சு, அது டிராப் வோல்டேஜ்.
அந்த V I into R அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்ல நீங்க எழுதியிருக்கீங்க. அடுத்து இந்த ரெசிஸ்டர் வரலாமா? இந்த ரெசிஸ்டர் என்னது? R2. அந்த R2ல போற கரண்ட் என்னது? as per your assumption I1 plus I2. ஓகேயா? அப்ப கரண்ட் into ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் கரண்ட் I1 R1 ஃபர்ஸ்ட் லோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த லோடு என்ன? கரண்ட் I1 plus I2. ரெசிஸ்டன்ஸ் இன்டு கரண்ட் போடுங்க, இல்ல கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். 1 into 2 2 into 1 எல்லாமே ஒன்னு தான், நீங்க எப்படி வேணாலும் போடலாம். I1 plus I2 ஓகேயா இன்டு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ்மா? R2. இப்ப நீங்க இங்க ஒரு டிராப் வோல்டேஜ் எழுதிட்டீங்க, இங்க ஒரு டிராப் வோல்டேஜ் எழுதிட்டீங்க. ஓகேயா? அதாவது IRங்கிற ஃபார்மட்டை முடிச்சிட்டீங்க. ஓகேயா? அடுத்து EMF வரணும். உங்க சர்க்யூட்ல எத்தனை வோல்டேஜ் இருக்கு? in the circuit have only one voltage. அந்த வோல்டேஜ் என்ன எடுத்திருக்கீங்க? V1. ஓகேயா? equal to 0. இப்ப ஃபார்மட் பாருங்க, அது லோடா இருந்தாலும் சரி, டிராப் ஓகே டிராப் வோல்டேஜா இருந்தாலும் சரி, அதாவது லோடோட டிராப் வோல்டேஜா இருந்தாலும் சரி, சோர்ஸோட வோல்டேஜா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, it should be equal to என்னது? 0. அப்ப நான் இங்க லோடோட டிராப் வோல்டேஜ் I into R, இங்க லோடோட டிராப் வோல்டேஜ் I into R, one source voltage is equal to 0 எழுதியாச்சு. இப்ப ரொம்ப முக்கியமான வேலை நீங்க பண்ணணும், இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பண்ணணும். போலாரிட்டி என்ன? கிர்ச்சாஃப்ஸ் லால போலாரிட்டியை வச்சுதான் மார்க்கே இருக்கு. நீ பிளஸ்க்கு பதிலா மைனஸ், மைனஸ்க்கு பதிலா பிளஸ்ன்னு போட்டு 1 + 3க்கு பதிலா 1 - 3ன்னு போட்டேன்னா மொத்த நியூமெரிக்கலும் மாறி போயிடும். ஓகே, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃபுல் மார்க்கும் போயிடும். நம்ம அப்படியே மொத்த சம்முக்கான கம்ப்ளீட் மார்க்ஸ் வந்து இதுல ஃபுல்லா கட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஃபார்முலாவுக்கு ஒரு ½ மார்க் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ அதனால Your voice is breaking, sir. Sir, கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த போலாரிட்டி போடணுமா? sir, voice is not audible, sir. ஓகேடாமா? Breaking, sir. No, sir. Breaking, sir. வாய்ஸ் மறுபடியும் பிரேக் ஆகுது. Yes, sir. Yes, sir. Sir, your voice is not இப்போ audible. வாய்ஸ் இப்போ ஓகேன்னு பாருங்க. நான் இப்பதான் கனெக்ட் ஆனேன். Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகேமா? சரிடாமா. Yes, இப்போ sir. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் நான் கொடுத்துடுறேன். கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்கம்மா. இது தெரிஞ்சாதான் நீங்க கிர்ச்சாஃப்ஸ் லால சம் போட முடியுமா? கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. 2 டைரக்ஷன் சேமா இருந்தா என்ன சைன் யூஸ் பண்ண போறீங்க, 2 டைரக்ஷன் அப்போஸ்டா இருந்தா என்ன. For example, if you are considering a junction node in this point, okay, and the point is like a node, 2 electron polarity get added in the node அப்படின்னா, இப்போ உனக்கு இந்த சைடு ஒருத்த 100 rupees கொடுக்குறான், இந்த சைடு ஒருத்த 100 rupees இருக்கான், சென்டர்ல நீ இருக்க. இப்போ உங்ககிட்ட அமௌண்ட் நெட் அமௌண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும். அப்போஸ்ட் டைரக்ஷன் அண்டர் KVL கான்செப்ட் வந்து அண்டர் KVL. ஓகேயா? அப்போஸ்ட் டைரக்ஷனா இருந்தா பிளஸ் யூஸ் பண்ணணும், சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் யூஸ் பண்ணணும். இதை மறந்துடக்கூடாதுமா. இதுல ஒரு டைரக்ஷன் வந்து LD பா, இன்னொரு டைரக்ஷன் BD. ஒரு டைரக்ஷன் LD, இன்னொரு டைரக்ஷன் BD மா. LD மீன்ஸ் லூப் டைரக்ஷன், BD மீன்ஸ் பிரான்ச் டைரக்ஷன். ஓகேயா? சரி, இது வந்து நம்ம சர்க்யூட்ல இருக்கக்கூடிய லோடுக்கான டைரக்ஷன் பார்த்தாச்சு. இந்த ப்ளூ கலர் வந்து லோடுக்கான டைரக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸுக்கான டைரக்ஷன் நம்ம பார்க்கணும். ஓகேயா? சரி, நீங்க ஸ்கிரீன் பாருங்க. இப்ப நான் ஒரு பேட்டரி காமிக்கிறேன். அந்த பேட்டரியோட ஓவரால் சைன் என்னம்மா? இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு பேட்டரி காமிச்சிருக்கேன், பிளஸ் மைனஸ். ஓகேயா? இந்த பேட்டரியோட ஓவரால் சைன் என்ன போடுவீங்க? இப்ப Minus.
மைனஸ். வெரி குட். ஓகே, இப்ப நீங்க எடுத்துக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா எல்டி தான் எடுக்கணும். லூப் டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோவை தான் பேட்டரிக்கு நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அந்த டைரக்ஷன் எந்த பிளேட்ல என்டர் ஆகுதோ அதை இன்புட்னு சொல்லலாம், எந்த பிளேட் வழியா வெளியில வருதோ அதை அவுட்புட்னு சொல்லலாம். ஓகே, அப்ப இதுல பிளஸ்ல என்டர் ஆகி மைனஸ்ல வெளியில வருது. எப்பவுமே இன்புட்டை நம்ம கன்சிடர் பண்ணி சிஸ்டம் அனலைஸ் பண்றது கிடையாது. எப்பவுமே அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க சிஸ்டம் அனலைஸ் பண்றீங்க. அதனால இந்த டைரக்ஷன் லூப் டைரக்ஷன் கரண்ட் தான் நீங்க எடுக்கணும். அந்த கரண்ட் ஃப்ளோவை ரெஃபரன்ஸ் கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் எதுல என்டர் ஆகுதுன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது, எது வழியா வெளியில வருதோ அதனுடைய பொலாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பொலாரிட்டியை தான் ஓவரால் சைன் ஆஃப் த பேட்டரியா நீங்க எடுக்க முடியும். ஸோ அப்ப அவங்க சொன்ன மாதிரி இதுக்கு நீங்க நெகட்டிவ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேயா, இதெல்லாம் வச்சுதாமா லூப் ஈக்குவேஷனே கிரியேட் பண்ண முடியும். அதை வச்சுதான் நீங்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆன்சரே எடுக்க முடியும். அதனால இதெல்லாம் கேர்ஃபுல்லா நீங்க கிளியரா இருக்கணும். ஸோ இதுல வந்து இது மைனஸ், இது பிளஸ். டைரக்ஷன் பாருங்க இப்படி காமிச்சிருக்கேன். அப்ப இதுல ஓவரால் சைன் என்ன வரும்மா? இதுல Positive. ஓகேயா, இப்ப நீங்க இந்த ப்ளூ அண்ட் கிரீன் கலர் இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கணும். கிர்ச்சாஃப்ஸ் லாவுல இதெல்லாம் கிளியரா இருந்தா தாராளமா நீங்க லூப் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகேயா, இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா கிளியரா? Yes, sir. இப்ப வாங்கம்மா, இப்ப நம்மளோட அந்த பிளாக் கலர் சொல்லுமா. ஓகேமா, ரிட்டர்ன் பேக் டு த சேம் ஈக்குவேஷன். ஓகேயா, நீங்க இப்ப இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கீங்கல்ல, இந்த ஈக்குவேஷன்ல இப்ப நம்ம போலாரிட்டி போட்டாகணும். பிளஸ் மைனஸாங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். எப்படி ஃபைனலைஸ் பண்ணணும்? உங்களுக்கு கொடுத்துருக்க சர்க்கியூட் வாங்க, உங்களோட கிவன் சர்க்கியூட் வாங்கம்மா. அந்த கிவன் சர்க்கியூட் 1 செகண்ட் வாங்க. இந்த கிவன் சர்க்கியூட்ல இப்ப நீங்க டைரக்ஷன் செக் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் ஸ்கிரீனை நல்லா லிசன் பண்ணுங்க. உங்களோட R1 இருக்கா, அந்த R1ல I1ங்கிற பிரான்ச் கரண்ட் இப்படி தானே போகுது. அந்த கிரீன் கலர் ஆரோ மார்க் பாருங்களேன். இந்த கிரீன் கலர் ஆரோ மார்க் இப்படி போகுது, A to B போகுதுமா. இப்ப இந்த ரெட் கலர் ஆரோ மார்க் இருக்குல்ல, அதுதான் உங்களோட லூப் டைரக்ஷன். கிரீன் கலர் இஸ் BD, ரெட் கலர் இஸ் LD. இப்ப BD வந்து A to B போகுது. அப்ப உங்களோட லூப் டைரக்ஷன் எப்படி போகுமா? இப்படி சுத்தி இப்படி வந்து அதுவும் இப்படிதான் போகுமா? கரெக்டா நான் டைரக்ஷன் காமிச்சிருக்கிறது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. A to B அப்படிங்கிற சேம் டைரக்ஷன். அப்ப கிரீன் கலரும் சரி, இந்த ரெட் கலர் சுத்தி இப்படி வரும். ரெண்டுமே சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் யூஸ் பண்ணணுமா? அதனால இந்த இடத்துல I1 R1க்கான ரெஃபரன்ஸ் வந்து மைனஸ் தான் நீங்க போடணும். இது ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா போடுங்க, மைனஸ் போடுங்க. டீச்சர்ஸே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க? அதுக்கு மேல கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. எப்பவுமே ஒரு நோடோட அப்போஸ்டு போலாரிட்டி பாயிண்ட்ல நோடோட சார்ஜ் லெவல் இன்க்ரீஸ் தான் ஆகும். பிராக்டிகலா லெபார்டரியில அந்த இன்க்ரீசிங் இன் த லெபார்டரி அந்த கான்செப்டை வச்சுதான் நீங்க பிளஸ்ஸே எடுக்கிறாங்க. சில டீச்சர்ஸ் இதை மாத்தி போடுறாங்க. அப்படி மாத்திர டீச்சர்ஸ்க்கு ஆன்சர் பிளஸ்ல வர வேண்டிய ஆன்சர் மைனஸ்ல வரும். அது கண்டிப்பா டிராப் சிஸ்டம் அந்த ஆன்சர் இண்டிகேட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால இந்த பொலாரிட்டியை கரெக்டா எடுங்கம்மா. அப்போஸ்ட் மீன்ஸ் பிளஸ், சேம் மீன்ஸ் மைனஸ். ஓகேயா, அடுத்து இந்த இடம் வாங்க. கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுல கரண்ட் எப்படி போகுது? டவுன்வர்டுல கிரீன் கலர் போகுது. இந்த ரெட் கலர் இப்படி சுத்தி இப்படிதான் வரும். மறுபடியும் அதுவும் இப்படிதான் வரும். ரெண்டுமே சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் மீன்ஸ் again minus, again minus. Negative. ஓகேயா, லாஸ்டா கொடுத்தாங்கல்லம்மா V1. இந்த V1 இருக்குல்ல, இது பிளஸ்ஸா மைனஸா கேர்ஃபுல்லா எடுக்கணும். இதுக்கு லூப் டைரக்ஷனை தான் நீங்க எடுக்கணும். இந்த ரெட் கலரை தான் எடுக்கணும், BD-யே எடுக்க கூடாது. அப்ப லூப் டைரக்ஷன் ஃப்ளோ மைனஸ்ல என்டர் ஆகி எதுல வெளியில வருதுமா? Positive. Overall sign of the battery is positive. Important. அப்ப plus V1 நீங்க போடணுமா? plus V1 அவ்வளவுதான். இந்த polarity கரெக்டா போட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க அதை சால்வ் பண்ணி ஈக்குவேஷனை எழுதிக்க வேண்டியதான். So minus I1 R1 minus I1 R2. ஓகேயா, அடுத்து minus I2 R2 it is equal to minus V1. அந்த சைடு சோர்ஸ் போயிடும். மைனஸ் ரெண்டு சைடும் காமன் எடுத்து கேன்சல் அவுட் ஈச் அதர். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இதுல R2 இருக்கு பாத்தீங்களா? ஸோ I1 கரண்ட் 1 எடுத்துடலாம். ஸோ அப்ப R1 பிளஸ் R2 ரெசிஸ்டன்ஸ் இன்டு ஃபர்ஸ்ட் கரண்ட் I1, அடுத்து பிளஸ் R2 இன்டு I2 இட் இஸ் ஈக்குவல் டு V1. இதை பாக்ஸ் போடுங்க. இதுதான் உங்களுக்கான KVL, அதாவது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா
ஓகே யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் லூப்புக்கான லூப் ஈக்குவேஷன். இந்த லூப் ஈக்குவேஷனையும் செகண்ட் லூப்புக்கு இதே மாதிரி நீங்க லூப் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு லூப் ஈக்குவேஷனையும் நீங்க சால்வ் பண்ணணும். எலிமினேஷன் மெத்தட் இருக்குல்ல, 10th படிக்கிறீங்கல்ல, ஈக்குவேஷன் எலிமினேஷன் மெத்தட், அந்த மெத்தடை போடும் போது இந்த ரெண்டு லூப்புக்கான அன்னவுன் I1 I2 கிடைச்சிடும். அந்த ரெண்டு கரண்ட்டும் சேர்ந்து தான் இதுல உள்ள போகுது. அப்ப I1 பிளஸ் I2 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் கரண்ட் த்ரூ R2 உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சம்ம நீங்க பினிஷ் பண்ணிடலாம். அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க I1 I2 கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல போடணும் அப்படின்னா ரெண்டு லூப் ஈக்குவேஷன் உங்களுக்கு வேணும். நான் ஃபர்ஸ்ட் லூப் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேயா, இப்போ எனக்கு இதே மாடல்ல எனக்கு செகண்ட் லூப் ஈக்குவேஷன் போடுங்க பாப்பா. ஃபாஸ்டா என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. சேம் ப்ரொசீஜர். செகண்ட் லூப்ல ரெண்டு லோடு ஒரு சோர்ஸ் தான் இருக்கு. இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி செகண்ட் லூப் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கம்மா. R1 plus R2 into I1 minus R2 I2 equal to V2 sir. R1 plus R2 கொஞ்சம் பொறுமையாமா. R1 plus R2 ஓகேயா இன்டு என்ன சொன்னீங்க? I1 I1 ஓகேயா, அதுக்கப்புறம் minus R2 I2 minus R2 I2 equal to V2 சொல்லிருக்காங்க. இது வந்து லூப் 2க்கான ஈக்குவேஷனா அவங்க கொடுத்திருக்காங்கம்மா. இது கரெக்ட்டா? Everyone to verify this answer whether the answer is correct or not. Okay, எல்லாரும் சால்வ் பண்ணுங்க. R3 வரும் சார். கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் கரெக்டா போடுங்க. இந்த லூப்ல தான் நீங்க R1 எடுத்திருக்கீங்க. இந்த லூப்புக்கு R1க்கு சம்பந்தமே இல்லம்மா. இந்த லூப்ல R3யும் R2வும் தான் வரணும். ஓகேயா, எங்க இருந்து வந்துச்சுமா R1? sorry sir, அது R3 sir. ஓகேயா, அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். R3 ஓகேயா, மத்தது கரெக்டா எழுதிருக்காங்களாடா? R3 plus R2 into I1 R2 I2 equal to V2 கரெக்டா எழுதிருக்காங்களா இந்த ஈக்குவேஷன்? என்னாச்சுடாமா, ஈக்குவேஷன் கரெக்டா இல்லையா? என்னாச்சுமா, வாய்ஸ் ஆடிபிளா இல்ல சைலண்டா இருக்கீங்க? ஈக்குவேஷன் இஸ் கரெக்டா? Sir, I2 வரணும்ல. No sir. 2 R2 plus R3 into I2 plus R2 I1. நான் ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் I2 R3 மா, அடுத்து again மைனஸ் I1 plus I2 into R2, அதுக்கப்புறம் பிளஸ் V2 equal to 0. இதாமா கரெக்ட் ஈக்குவேஷன். இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. minus I2 R3 minus I1 R2 minus I2 R2 equal to minus V2.
ஸோ மைனஸ் கெட் கேன்சல் அவுட் ஈச் அதர். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு சைடும் போயிடுச்சு அப்படின்னா I1 இதுல ஒன்று தான் இருக்கு, I2 ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ அப்போ I1 அதாவது R2I1 plus R2 plus R3 into I2 it is equal to V2. இதாமா கரெக்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை எனக்கு நீங்க சொன்னீங்க. கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா, இதான் கரெக்டான ஈக்குவேஷன். இந்த ரெண்டு லூப் ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அன்னவுன் கரண்ட் கிடைச்சிடுமா? என்னாச்சுடாமா, எதுவும் டவுட் இருக்கா? ஓகேம்மா, சரி. இப்ப நியூமெரிக்கல் வாங்கம்மா, நியூமெரிக்கல் வாங்க. இப்ப நான் உங்களுக்கு ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி அப்படியே இந்த நியூமெரிக்கல் நீங்க போட போறீங்க. சேம் ப்ரொசீஜர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. சர்க்யூட் வரீங்க, சேம் சர்க்யூட்டே எடுத்துக்கங்களேன். சேம் சர்க்யூட் டயக்ராம் ஃபாஸ்டா டிரா பண்ணுங்கம்மா. சேம் சர்க்யூட் டயக்ராம் 10 volt பேட்டரி, 10 volt பேட்டரி 10, இது 4 volt பேட்டரி, இது 2 ohm, இங்க 5 ohm, இங்க 4 ohm. ரெசிஸ்டன்ஸ் இங்க கம்மி, கரண்ட் மேக்ஸிமம் போகும். அதனால இந்த லோடு ரெண்டு லூப்புக்கு காமனா இருக்கு. கரண்ட் எங்க அதிகமா வருதோ அங்கதான் நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கரண்ட் வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஆஃப் த சர்க்யூட், அது கண்டிப்பா பாசிட்டிவ்ல தான் வரும். பட் இந்த லோடோட கரண்ட்டும் இந்த லோடோட கரண்ட் எல்லாம் அதுல இண்டிவிஜுவல் பிரான்ச்சோட கரண்ட், அதெல்லாம் மினிமம் கரண்ட், அது தாராளமா மைனஸ்ல வரலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த ரெண்டு கரண்ட்டும் சேர்ந்து டோட்டல் கரண்ட் இதுல உள்ள போகும். இதுதான் மேக்ஸிமம் கரண்ட் போற பிரான்ச். இந்த கரண்ட் வந்து கம்பல்சரி பாசிட்டிவ்ல தான் வரணும். அப்படி வந்தாதான் யுவர் சர்க்யூட் டயக்ராம் ஆப்ரேட்டிங் அண்டர் ஹெல்தி கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப சம்மோட எய்ம் நோட் பண்ணுங்க. கரண்ட் த்ரூ 2 ohm கால்குலேட் பண்ணுங்கட்டாமா. 2 ohm வழியா எவ்வளவு கரண்ட் போகும்? மேபி அம்மீட்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா அது என்ன கரண்ட்டை காமிக்கும். இப்ப நீங்க கால்குலேஷன் போடணும். அப்படியே நான் போட்ட ப்ரொசீஜர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் லூப் ஓகே கண்டுபிடிங்க. NL வந்து 2 முடிஞ்சிச்சு. அடுத்து LDBD மார்க் பண்ணுங்க. ஸோ இதுல எது ஹையர் பேட்டரின்னு பார்க்கணும். அதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ வெளியில கொண்டு வரணும். அப்ப இதுல இருந்து நீங்க I1 போட்டுருங்க, இங்க இருந்து I2, இந்த இடத்துல இதெல்லாம் பென்சில்ல மார்க் பண்ணுங்கம்மா. I1 பிளஸ் I2. அடுத்து இங்க கிளாக் வைஸ், இங்க ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வளவுதான். இப்ப லூப் 1க்கான ஈக்குவேஷன் என்னடாமா? இப்ப நீங்க இந்த இடத்துல I1 போடுறீங்கல்ல, I1 into 5ன்னு எழுதாதீங்க. ஈக்குவேஷன் எழுதும் போது எப்பவுமே மேக்ஸ்ல 4x தான் எழுதுவோம். x4ன்னு யாரும் எழுத மாட்டோம். ரெண்டும் 1 தான். 5 into 1 போட்டாலும் 1 into 5 போட்டாலும் 1 தான். அதனால ஈக்குவேஷன் எழுதும் போது 5I1 அப்படின்னு எழுதுங்க. ஓகேயா? போட முடியுமா உங்களால ஃபர்ஸ்ட் லூப் ஈக்குவேஷன்? Sir, 7I1 plus 2I2 is equal to 10. 1 second பா, நான் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். லூப் 1க்கான ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா -5I1. ஓகேயா? அடுத்து -2I1 plus I2. ஓகேயா? அடுத்து பிளஸ் 10 equal to 0. அதே ப்ரொசீஜர் தான். ஆனா அங்க வேல்யூ இருக்கு, இங்க வேல்யூ இருக்கு, அங்க வேல்யூ இல்ல. ஓகேயா? இது சால்வ் பண்ணுங்கம்மா. -5I1 minus 2I1 minus 2I2 is equal to -10. I1 பூரா எடுத்துட்டீங்கன்னா அவன் சொன்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர் 7I1. ஓகேமா? அடுத்து எத்தனை I2 வருது? பிளஸ் 2I2 equal to 10மா. மேபி இந்த இடத்துல 8 இருந்தா 2ஆல நீங்க காமனா டிவைட் பண்ணிடலாம். பட் இப்ப பண்ண முடியாது. சோ இதாண்டாமா உங்க ஃபர்ஸ்ட் லூப் ஈக்குவேஷன். இதே மாதிரி எனக்கு செகண்ட் லூப் ஈக்குவேஷன் சொல்லுங்க. Sir, I1 plus 3I2 is equal to 2, sir. என்னம்மா? I1 plus 3I2 is equal to 2, sir.
இந்த ஈக்குவேஷன் கரெக்டாமா? and others இது கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்க. லூப் 2 என்னாச்சுடாமா? இவ்வளவு நேரமா லூப் 2 ஈக்குவேஷன் கரெக்டா? Correct, sir. ஓகேமா, ஃபைன், சூப்பர். இப்ப ரெண்டு லூப் ஈக்குவேஷன் எடுங்க. இப்ப 1 செகண்ட் பாருங்கம்மா, 1 செகண்ட் ஸ்கிரீன் பாருங்க. உங்களோட ஃபிகர்ல எய்ம் என்ன கேட்டிருக்காங்க? உங்க சர்க்யூட்டோட எய்ம் என்ன? கரண்ட் த்ரூ 2 ohm கேட்டிருக்காங்களா? as per your assumption கரண்ட் த்ரூ 2 ohm என்ன? கிரீன் கலர் தான் உங்களோட கரண்ட் த்ரூ 2 ohm. I1 plus I2 உங்களுக்கு கரண்ட் த்ரூ 2 ohm. இப்ப I1 I2 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா கரண்ட் த்ரூ 2 ohm தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க ஒரு ஈக்குவேஷன் இது வச்சிருக்கீங்க, இன்னொரு ஈக்குவேஷன் என்ன வச்சிருக்கீங்க? 7I1 plus 2I2 equal to 10. இப்ப இந்த ரெண்டு லூப் ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணி எனக்கு I1 I2 வேல்யூ என்ன? 7x plus 2y equal to 10. அப்ப x plus 3y equal to 2. அவ்வளவுதான். போடுங்க, எலிமினேஷன் மெத்தட் போடுங்க. x is equal to I1, y equal to I2. இந்த ரெண்டு வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. இந்த மெத்தட் போடலாம், இல்ல இந்த மெத்தட் எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் தானம்மா, உங்களுக்கு ஈஸியான ஒன் மோர் மெத்தட் இஸ் தேர். Cramer's rule, x is equal to delta x by delta and y is equal to delta y by delta. மேட்ரிக்ஸ் சாப்டர்ல கிராமர்ஸ் ரூல் நீங்க படிக்கிறீங்க. அந்த கிராமர்ஸ் ரூல் படி நீங்க இதை மேட்ரிக்ஸா மாத்திடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகேயா? 7213 xy is equal to 10 ஸோ அழகா நீங்க இதை வச்சு டெல்டா கண்டுபிடிக்கலாம். இந்த காலம இந்த கான்ஸ்டன்ட்டை கொண்டு போய் அங்க போட்டு டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஒய் காலம்ல இந்த கான்ஸ்டன்ட்டை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டெல்டா ஒய். அப்ப டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் காமன் மேட்ரிக்ஸோட டெல்டா. அதை வச்சு கிராமர்ஸ் ரூல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் சொல்யூஷன். அப்படியும் போடலாம். சார் இல்ல சார் எனக்கு கிராமர்ஸ் ரூல்லாம் தெரியாது, அது காம்ப்ளிகேட் ஆயிருக்கு அப்படின்னா நீ தாராளமா எலிமினேஷன் மெத்தட்ல கூட நீ போடலாம். இல்ல சார் நான் வந்து யூனிவர்ஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் எனக்கு தெரியும் அப்படின்னா தாராளமா அது கூட போடலாம். ax equal to b, அதுல x தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப x is equal to a inverse of b. a inverse is equal to 1 divided by modulus of a into adjacent a transpose. நீங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்க போடலாம். நிறைய மெத்தட் இருக்குமா. பிசிக்ஸ் இஸ் அட்வான்ஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் மேக்ஸ்மா. மேக்ஸ் ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சாலே பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல ஸ்டெப்பை நம்ம குறைச்சிடலாம். ஸோ ஆனா நம்ம ஸ்கூல்ல பாருங்க பிசிக்ஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் ஸ்டெப்பை கண்டாலே தெரிச்சு ஓடுவாங்க. ஓகேயா? அப்படி கிடையாது. பட் மேக்ஸ் ஒழுங்கா தெரிஞ்சாதான் பிசிக்ஸ் ஓரளவு நம்ம ப்ராசஸே பண்ண முடியும். ஓகேயா? நீங்க போடுற எல்லா மேக்ஸ் பார்ட்டுமே ஃபைனலா இம்ப்ளிமெண்ட் ஆகிற இடம் அப்ளிகேஷன் வந்து பிசிக்ஸா தான் இருக்கும். ட்ரிகனாமெட்ரியா இருக்கட்டும், இன்டகிரேஷனா இருக்கட்டும், டிஃபரன்ஷியேஷனா இருக்கட்டும், எல்லாமே நீங்க பிசிக்ஸ்ல தான் கொண்டாந்து யூஸ் பண்றீங்க. சரி, ஓகேமா. வாட் இஸ் தட் ஃபைனல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் மா? X value 2. 2 அம்மா. So final sir. 1.5. Y value 3 and X value minus 7. Sir. x என்னமா ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்க? x எவ்வளவு வருதுமா? -7 for me, sir. x is -7. yeah, others check பண்ணுங்க. -7. y எவ்வளவு சொன்னீங்கம்மா? 3, sir.
இந்த ஆன்சர் கரெக்டாமா? ஷார்விகா இந்த ஆன்சர் கரெக்டா வருதா? எக்ஸ் அண்ட் ஒய் எவ்வளவு வருது உனக்கு? Sir, x வந்து 1.36 and y வந்து 0.21 வருது sir. எக்ஸ் எவ்வளவுமா சொன்ன? 1.36 sir. 36 நீ எடுத்து ரவுண்ட் பண்ணிடு. ஓகே 4 னு போட்டுக்கோ. அண்ட் y எவ்வளவு வருது? 0.21 sir. 0.21 0.2 னு எடுத்துக்கலாமா? செக் பண்ணுங்க, இதான் கரெக்ட். சோ இப்ப இது ரெண்டையும் நீங்க x plus y தான் உங்களுக்கு current through 2 ohm. as per your assumption current through 2 ohm நீங்க y equal to 4/19 equal I1 to plus 0. I2 இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get the total answer is 1.6 ampere தான் current through 2 ohm. இது நீங்க கரெக்டா இல்ல ஆன்சர் தப்பான்னு கூட நீங்க வெரிஃபை பண்ணலாம். நீங்க கண்டுபிடிச்ச x and y இருக்கா, இந்த x and y substitute any one equation LHS equal to RHS வந்துடுச்சுன்னா approximately தான் வரும், எக்ஸாக்ட்டா ஈக்குவல் வராது. கண்டுபிடிச்ச x and y substitute any one equation LHS is equal to RHS 10 equal to 9.9 9.8 இந்த மாதிரி approximately ஈக்குவலா வந்துடுச்சுனாவே உங்க ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தான். நீங்க ஆன்சர் கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். இது லூப் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதெல்லாம் நத்திங் இஸ் தேர். அதெல்லாம் வெறும் மேத்தமெட்டிக்கல் பார்ட். நீங்க கிராமர்ஸ் ரூல் 3x3 மேட்ரிக்ஸ் போடுங்க, இல்ல ஏதோ ஒரு எலிமினேஷன் மெத்தட் ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிக்கங்க, அதெல்லாம் இதுல கவர் ஆகாது. ஒன்லி திங் கிர்ச்சாஃப்ஸ் லாவை பொறுத்தவரை இந்த டாபிக்ல இன்னைக்கு கிளாஸ் வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிர்ச்சாஃப்ஸ் லாவை யூஸ் பண்ணி எப்படி லூப் ஈக்குவேஷன் சர்க்யூட்ஸ்க்கு நம்ம எழுதணும் அப்படிங்கறதா இங்க பிசிக்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயம். So அது கிளியரா புரியுதா? How to create the loop equation with help of the Kirchhoff's voltage law in any circuit அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஓகே, அந்த லூப் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா nothing is there. Mathematical procedure, elimination method or otherwise some other methodology யூஸ் பண்ணும்போது you feel comfortable to solve the equation, you will get the solution. அவ்வளவுதான். அந்த சொல்யூஷன் வந்து பிராக்டிகலா நீங்க லைவா வந்து லெபார்டரியில இந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணீங்கன்னா அம்மீட்டரை யூஸ் பண்ணி இதே வேல்யூ வருதான்னு சொல்லி நீங்க உங்களோட தியரிட்டிக்கல் வேல்யூவை நீங்க பிராக்டிகலா நீங்க வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். ஓகேயா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? No sir. No sir. ஓகே, No sir. ஓ சார். நான் ஒன் மோர் ப்ராப்ளம் தரேன். Yes sir. Find the value of current through 3 ohm. Find the value of current through 3 ohm. இந்த 3 ல போற கரண்ட் எனக்கு வேணுமா? சர்க்யூட் அப்படியே தான் வச்சு போடணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த சர்க்யூட்டினுடைய ஷேப் இருக்குல்ல, ஷேப் ஆஃப் த சர்க்யூட் நீங்க எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் மாதிரி தான் வைக்கணும், ஸ்கொயர் மாதிரி தான் வைக்கணுங்கிறதுலாம் ரூல் கிடையாது. சர்க்யூட்டை நீங்க ரீமாடியூல் பண்ணிக்கலாம், ஷேப்பை வந்து நீங்க ரீஷேப் பண்ணலாம். ஆனா கான்செப்ட் மாறிடக்கூடாது, அதுல போற கரண்ட் ஃப்ளோ எல்லாம் கரெக்டா இருக்கணும்.
சிம்பிளான சர்க்கியூட் இது. இதை நீங்க இப்படியே வச்சுதான் டிரா பண்ணணும், சம் போடணும்னு தேவையில்லை. இதை நீங்க ரீமாடியூல் பண்ணிக்கலாம். பழைய சர்க்கியூட் மாதிரியே கொண்டு வந்துடலாம். 3 கொண்டு வந்துருங்க. இங்க வர கரண்ட் இருக்குல்லம்மா, பிளஸ்ல இருந்து வர கரண்ட், ஸோ இப்படி போகும். ஓகே, இங்க வர அதே கரண்ட் தான் அங்க போகுது. சேம் கரண்ட் ஃப்ளோனா சீரீஸ், டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளோனா பேரலல். அதான லாஜிக். அப்ப சேம் கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டீங்க, அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாமா? இந்த இப்படி ஹரிசாண்டலா இருக்கிற பேட்டரியை இப்படி நீங்க வெர்டிகலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டா பொலாரிட்டி எல்லாம் மாறிடக்கூடாது, கரெக்டா நீங்க கொடுக்கணும். ஓகே, இந்த 2 நெகட்டிவும் நியூட்ரல் எண்ட்ல இருக்கு ஆக்சுவலா. அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க ரீமாடியூல் பண்ணலாம் சர்க்கியூட்டை. ஸோ இங்க வந்து 4 + 2 6ன்னு மாத்திடுங்க. அந்த பேட்டரியை இங்க போட்டுருங்க, பழைய சர்க்கியூட் மாதிரியே மாத்திடலாம். இங்க 6 7 பேட்டரி இங்க வந்துடும். அவ்வளவுதான், பழைய சர்க்கியூட் மாதிரி நான் மாத்திட்டேன். இது 12 வோல்ட், இது 5 வோல்ட். அவ்வளவுதான். அப்படியே பழைய சம காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் தி சொல்யூஷன் கரண்ட் த்ரூ 3 ohm. சார் லூப் கரண்ட் ஒரு புரியலம்மா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. லூப் கரண்ட் எடுக்கணும்ல சார், அது கொஞ்சம் சொல்லி தரீங்களா சார்? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. லூப் கரண்ட் ஒண்ணுமே இல்லம்மா. லூப் கரண்ட்டை பொறுத்தவரை 2 விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒன்னு கிளாக் வைஸா இல்ல ஆன்டி கிளாக் வைஸா நம்ம கண்டுபிடிக்கணும். கிளாக் வைஸ்னா எப்பவுமே நீங்க ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டரியை பொறுத்தவரை பிளஸ்ல இருந்து வெளியில வரணும், மைனஸ்ல ரிட்டர்ன் பேக் ஆகணும். ஓகேயா, அந்த லாஜிக்கை வச்சு இததான் நீ ஃபர்ஸ்ட் லூப்பா எடுத்திருக்க. இந்த லூப்பு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? அப்ப நீ இந்த இடத்துல டைரக்ஷன் இப்படி போட்டா, ஓகேயா, மைனஸ்ல நுழைஞ்சு பிளஸ் வழியா வெளியில வந்துருச்சு. ஆனா டைரக்ஷனை நீ இப்படி போட்டேன்னு வச்சுக்கோவேன், பிளஸ்ல உள்ள போகுது, மைனஸ்ல வெளியில வருது. அப்ப இப்படி போட்டேன்னா ஆன்டி கிளாக் வைஸ், இப்படி போட்டேன்னா கிளாக் வைஸ். அப்ப இந்த பேட்டரியை பேஸ் பண்ணி நீங்க இந்த லூப்போட டைரக்ஷனை கிளாக் வைஸா தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் கரெக்டான டைரக்ஷன். கரெக்டான ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை வச்சுதான் நம்ம போலாரிட்டியை டிசைட் பண்ண முடியும், பிளஸ்ஸா மைனஸான்னு. ஓகேயா, அப்ப இந்த லூப்புக்கு ஆன்டி கிளாக் வைஸ் வரும்டாமா. அவ்வளவுதான், பேட்டரியை வச்சு நீங்க எழுதணும். சார் செகண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லூப் 13 I + I2 = 4 சார்? I1 is 1.3 மா, I2 is 0.1 ampere மா. So total வந்து ஆட் பண்ணும்போது 1.4 ampere current through 3 ohm. அவ்வளவுதான். சரிம்மா, ஒன் மோர் ப்ராப்ளம், அது நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க. ஒன் மோர் ப்ராப்ளம், இதை நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்கம்மா. ஒரு லூப்புக்கு 2 சோர்ஸ் வருது, கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேயா, சோ அப்ப எந்த சோர்ஸோட வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த சோர்ஸோட வேல்யூ வச்சுதான் நீங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டிசைட் பண்ண முடியும். கரண்ட் த்ரூ 3 ohm, இதெல்லாம் நீங்க தனித்தனியா வச்சுக்கணும்னு தேவையில்லை, இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிடலாம். இது 2 ohm, இது 4 ohm, இது 3 ohm. சாரி, இங்கேயும் 3 இருக்குல்ல, அதனால இது 4 எடுத்துக்கணும். இது 4 ohm, இது again இது 1 ohm. இதுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வருமா சார்? எப்படிமா 3 ஈக்குவேஷன் வரும்? 2 லூப் ஈக்குவேஷன் தாமா வரும். இந்த லூப் தான் வரும். ஷார்ட் லூப்ஸ் NL வந்து 2 தானே. இங்க 10 volt 2 volt
6 volt. ஒரு விஷயம் 2 விட 10 பெருசுமா 10 பேஸ் பண்ணி தான் நீங்க கிளாக் வைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இது பிளஸ் வந்துரும், இதுவும் பிளஸ் வந்துரும். அப்ப 10 + 2 12ன்னு இந்த லூப்புக்கு எடுக்கணும். 2 விட 6 பெருசு, அதை பேஸ் பண்ணி எடுக்கும் போது ஆன்டி கிளாக் வைஸ் இங்க வரும். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் வச்சு எடுக்கும் போது இது பிளஸ், இதுவும் பிளஸ்ன்னு வந்துரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 6 + 2 8ன்னு வரும். சோ அப்ப இந்த லூப்புக்கு 8 போட்டுங்க, இந்த லூப்புக்கு 12 போட்டு நீங்க சம் போடணும். மத்த ப்ரொசீஜர் எல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். பேட்டரி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்குங்க. ஏன்னா இந்த ஒரு பேட்டரி வந்து காமன் ஃபார் போத் லூப்ஸ் as well as loop 1 and 2. ரெண்டு லூப்புக்குமே இது காமனா இருக்கு. இந்த சம்மோட ஆன்சர் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வேணும், சால்வ் பண்ணி வைங்கம்மா. சோ இதுல கேவிஎல் இன்னும் ஒரு இன்னும் மாடல் தேர். அந்த மாடல் வந்து நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. ஸோ அதனால அந்த மாடல் மட்டும் நான் போடணும். அது நெக்ஸ்ட் கிளாஸ் நான் போட்டுட்டு நான் மாடல் நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த மாடல் போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதுல ஸ்லாட் 1 இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா. இந்த சம்ம காப்பி பண்ணுங்க, இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அடுத்த கிளாஸ் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்து போடலாம். ஓகேயா? சரிம்மா. வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்மா. யாரோ ஒரு டவுட் கேட்டேலமா, என்ன டவுட் கேட்ட? ஏதோ டெமோ கிளாஸ்ல டவுட் இருக்குன்னு சொன்னேல. ரெண்டு ஸ்விட்ச் வந்து கனெக்டட் டு ஒரே லைட்ல கனெக்ட் பண்ணும்போது நீங்க 3 ஆப்ஷன் இருக்கு அந்த லைட் க்ளோ ஆக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல சார். ரெண்டு ஸ்விட்ச் வந்து ஒரே லைன்ல சீரிஸ்ல போடுறியா parallelல போடுறியா? switches are connected in series ஆ parallel ஆ? parallel. இப்படி போட்டுருக்கு ஆக்சுவலா. ரெண்டு ஸ்விட்ச்னாவே பாசிபிலிட்டிஸ் எத்தனை இருக்கு? ஒரு ஹெட் டைலுக்கு பாசிபிலிட்டி எத்தனை வரும்? ஹெட் டைலு ஹெட். அதுதான் ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டிஸ்னு சொல்றீங்க. அதே மாதிரிதான் நாங்க என்ன சொல்றோம், இங்க 0னா ஆஃப், 1ன்னா ஆன். ஸ்விட்ச் இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப 0 1க்கு பாசிபிலிட்டி எத்தனை இருக்கும்? 0 0 0 1 1 0 1 1ன்னு இருக்கும். அந்த பாசிபிலிட்டியை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 0 1க்கு 4 பாசிபிலிட்டி வருமா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 4 பாசிபிலிட்டியையும் சர்க்கியூட்ல எடுத்து நீங்க செக் பண்ணணும். எதுல பல்ப் இஸ் க்ளோயிங், எதுல பல்ப் இஸ் நாட் க்ளோயிங்னு செக் பண்ணணும். அந்த 4 பாசிபிலிட்டிஸையும். ஓகேமா? வேற என்ன டவுட்மா? சார் சார் இந்த கேவிஎல் சொன்னீங்களா சார்? R1 R2 வோல்டேஜ் எஸ் சார். அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாவே இருக்கு சார். இன்னும் ஸ்டார்டிங்ல இப்பதானே முதல்ல எடுக்கிறேன். அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இன்னும் கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் தரேன் நான். ஓகே, நீங்க கொஞ்சம் லைவாவே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நான் கிளாஸ் வந்து இப்ப நான் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் போடுங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரியுறது மாட்டேங்கிறது. அதே மாதிரி தப்பு பண்றீங்க, அந்த மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ண முடியல. ஆஃப்லைன் கிளாஸ் தான் நான் பக்கத்துல இருப்பேன், நோட் புக் பார்ப்பேன், ஏதாவது என்ன மிஸ்டேக்னு சொல்லி நான் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல இது ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. ஸோ அதனால அதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. நான் உங்களுக்கு கிளாஸ்ல சம் கொடுத்து கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணணும். நீங்க போடுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆன்சர் தப்பா வருதுன்னா எந்த இடத்துல கிராஸ் செக் பண்ணுங்க. ஓகேயா? அப்ப எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ரிப்பீட்டடா அந்த மிஸ்டேக் நீங்க வராம நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாம் புரியாது, கொஞ்சம் போக போக தான் சம் புரிய வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் கிளாஸ் நான் இன்னும் கொஞ்சம் மாடல் எடுத்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். சம் போட போட கண்டிப்பா ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிடுமா. பட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஃபியூச்சர்ல அதை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகேமா? எனி அதர் டவுட் இஸ் தேர்? எனி டவுட்ஸ்? the doubt. ஓகேயா? கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதை கிளாரிஃபை பண்ணிட்டு வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் டாபிக் மா. பை மா. Thank you, sir. Bye, sir. Thank you, sir.
sir. Thank you, sir. sir.